Happy Sabbath. நல்ல சாங்ஸ், நல்ல விட்னஸஸ், அண்ட் இந்த விட்னஸஸ் எல்லாம் ஐ திங்க் இன்னைக்கு நான் சூஸ் பண்ண டாப்பிக்குக்கும் அது ஒரு நல்ல வேல்யூவும் ஆட் ஆகிருக்கு. ஐ ப்ரைஸ் காட் ஃபார் இட். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ண முன்னாடி லெட்ஸ் ஹேவ் அ ஷார்ட் வேர்ட் ஆஃப் ப்ரேயர். Most gracious Heavenly Father which art in heaven, glory be to your holy and lovely name. Be with us now, Lord, as we look and ponder into your words. May your Spirit be with us, guide us, and lead us into it, and help us to know the path, the way which you have kept for us, Lord. We have these few blessings and mercy in the name of our mighty Lord and Savior, Jesus Christ. Amen. நம்ம as Christians நம்மளுக்கு வந்துட்டு பைபிள் வேர்சஸ் வந்துட்டு ரொம்ப கம்ஃபர்டிங்காக இருக்கும். நிறையா சினாரியோஸ் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்துகிட்ருக்கிற சில விஷயங்களெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணீங்க. அப்போது அந்த டைமில் நம்மளுக்கு நிறைய டைமில் எது ரொம்ப என்கரேஜிங்காக இருக்குன்னா தேவனுடைய வசனம் வந்துட்டு ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். அதில் ஒரு வசனம் நம்ம பார்த்தோன்னா, ஓகே, எது ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்குன்னா கடவுளுடைய வார்த்தை. ஸோ அதில் இன்றைக்கி நான் ஒரு சூஸ் பண்ணியிருக்கிறது வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஃபேமஸ் வேர்ஸ், ஒரு கம்ஃபர்டிங் வேர்ஸ் தான் நான் சூஸ் பண்ணியிருக்கிறேன். எந்த வேர்ஸ்னா ஜெரேமியா 29:11. ஓகே, எரேமியா 29:11. இது நிறைய பேருக்கு அதை நீங்கள் படித்து அது ஆட்டோமேட்டிக்காக பைஹார்ட்டாக இருக்கலாம். ஓகே, அனுப் சொல்கிறாங்க இட் இஸ் மை ஃபேவரட்னுட்டு. கண்டிப்பாக இட் இஸ் மை ஃபேவரட் ஆல்சோ. ஸோ இதை தான் மெடிடேட் பண்ணலான்னுட்டு. ஸோ அனுப், ப்ளீஸ் ரீட் இட் இன் இங்கிலீஷ். அண்ட் not of evil to give you an expected end. Yeah, solid verses. இன்னும் தமிழில் படிக்கிறீங்களா? ஓகே, கன்னடாலையும் படிச்சிருங்க. ஓகே, ஸோ இந்த வேர்ஸ் எவ்வளோ கம்ஃபர்டிங்காக இருக்கு இல்லையா? ஆக்சுவலி இன்றைக்கி நிறையா வேர்சஸ் படிக்கணுமா இருக்குது. ஸோ தமிழ்லையும் அது படித்தா நல்லது. ஸோ மேபி மைக் படிக்கிறவங்கக்கிட்ட கொடுத்துட்டிங்கன்னா இட் மைட் பி பெனிஃபிஷியல், ஆன்லைனில் கேட்காது. ஓகே, ஸோ இந்த வேர்ஸ் ஜெரேமியா 29:11, ஃபார் ஐ நோ த தாட்ஸ் தட் ஐ திங்க் டுவர்ட் யூ. ஓகே, கடவுளுக்கு என்ன தெரியும்? ஐ நோ, நான் உங்களை பார்த்துக்குவேன், உங்களுக்கு மேலே நான் வச்சிருக்கிற யோசனை எப்படி இருக்கு? ஐ நோ இட். என்ன தாட்ஸ் ஆஃப் பீஸ், உங்களுக்கு சமாதானம் கொடுக்கறதுக்காக. ஆனால் எதுக்கு இல்லை? நாட் ஆஃப் ஈவில், உங்களுக்கு ஏதோ கெடுதல் நான் கொண்டு வரணும் நிட்டு இல்லை. என்ன நிட்டு, நீங்கள் ஒரு நல்ல சாலிட் எண்டிங், உங்கள் லைஃப்பில் ஒரு சாலிட் எண்டிங் கொடுக்கறதுக்காக தான் நான் இருக்கிறேன் நிட்டு கடவுள் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, ஸோ இந்த வேர்ஸை வந்துட்டு இதை பெனிஃபிட் எடுக்கிறதுக்காக யூஸ்வலி நம்ம என்ன பண்ணுவோம்? மேலேயும் கீழேயும் எல்லா சைட்லேயும் எடுத்து நம்ம பார்த்தா அதுக்கு இன்னும் பெனிஃபிஷியலாக இருக்கும்னுட்டு அந்த ஒரு அனாலிசிஸில் தான் நான் போனேன். ஓகே, ஸோ அதை பார்க்கணுன்னா ஐ திங்க் ஒரு ஹோல் ஸ்கிரிப்சர்ஸை நம்ம இந்த வேர்ஸ்லேருந்து பெனிஃபிட் எடுக்கிறதுக்கு கம்ப்ளீட் பைபிள்லேருந்து சில பெனிஃபிட்ஸ் நம்ம எடுத்தோன்னா அது கண்டிப்பாக கடவுள் நம்மளுக்கு வச்சுருக்கிற பிளான், நம்மளுக்கு மேலே வச்சிருக்கிற தாட்ஸ் நம்மளுக்கு ரொம்ப கிளியராக புரியும். இது எனக்கு நம்மளுடைய ப்ராக்டிக்கல் லைஃப்லேயும் அது வந்துட்டு எப்படி ஒரு பெனிஃபிஷியலாக இருக்கும்னுட்டு நான் நினச்சேன். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு தட் ஸ்டடி. ஒரு ஷார்ட் அனாலிசிஸில் நம்ம போகலாம். ஓகே, ஸோ இதோடைய பேக்ரவுண்ட் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி பார்க்கணுன்னா ஆக்சுவலி இந்த பேக்ரவுண்ட் வந்துட்டு இவ்வளோ லவ்லியாக இல்லை. இந்த வேர்ஸில் எவ்வளோ கம்ஃபர்டிங்காக இருக்கோ
அந்த சினாரியோஸ் வந்துட்டு அவ்வளோ கம்ஃபர்டிங்காக இல்லை. ஓகே, ஸோ என்ன சினாரியோஸ்னு பார்க்கும், அதுக்கு பேக்ரவுண்ட் கொஞ்சம் ரொம்ப பின்னாலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த சினாரியோஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு பிளாட்ஃபார்ம், வி ஹேவ் டு லே அ குட் பிளாட்ஃபார்ம். என்னன்னா ஆமோஸ் 3:7 படிப்போம். ஆமோஸ் 3:7. கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார். Okay, surely the Lord God will do nothing, but he revealeth the secret unto his servants, the prophets. Okay, இப்போ நம்மளுக்கு தீர்க்கதரிசி யாரு நீ பார்த்தனா நம்மளுக்கு பைபிள். ஓகே, பைபிள் தான் நம்மளுக்கு வந்துட்டு என்னன்னா ஒரு தீர்க்க தரிசனமா இருக்கு. இது வந்து நான் அந்த 2 விட்னஸஸ் ரெவலேஷன் புஸ்தகத்திலேருந்தும் நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாங்க. அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு ஈவன் எல்என்ஜி ஒயிட் ஒரு கைடிங் லைட்டாக நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஆனால் பைபிள் நம்ம ப்ராஃபிட்டிக்கலாக பார்க்கும்போது இந்த ஓல்ட் டெஸ்ட்மெண்ட், நியூ டெஸ்ட்மெண்ட், இது ரெண்டும் நம்மளுக்கு வந்துட்டு எப்படியா இருக்குது, ஒரு ப்ராஃபிட்டாக நம்மளுக்கு இருக்குது. அப்போது இந்த காலத்தில் இப்போ ஒரு ப்ராஃபஸின்ட்டு எடுத்த உடனே என்னெல்லாம் ஃப்யூச்சரில் நடக்க போகுது அதுதான் நம்ம ஒரு ப்ராஃபஸின்னு நம்ம நினச்சிருக்கிறோம். ஆனால் அது மட்டும் இல்லை, என்னுடைய வாழ்க்கையில் படிப்படியாக என்னெல்லாம் நடக்குதோ, என்னெல்லாம் நடக்குமோ, என்ன நல்லது நடக்குமோ, என்ன கெட்டது நடக்குமோ, அது எல்லாத்தையும் கடவுள் என்னன்னு வச்சிருக்கிறாரு. அது சொல்லாமல் கடவுள் எதையும் செய்ய மாட்டார்ன்னுட்டு தான் கடவுள் வந்துட்டு இந்த வசனத்துலேருந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. சில எக்ஸாம்பிள்ஸ் எடுப்போம். ஆதாம் ஏவாளுக்கு கடவுள் வந்துட்டு வார்னிங் கொடுத்துருந்தாங்களா? ஆதாம் ஏவாள் அவங்கள வந்துட்டு பர்ஃபெக்டாக படைச்சு அவங்கள வந்துட்டு ஏதேன் தோட்டத்தில் இருந்தா வச்சாங்க. ஆனால் வார்னிங் கொடுத்தாங்களா கடவுள்? கண்டிப்பாக வார்னிங் கொடுத்தாங்க, நீங்கள் தப்பு பண்ணிங்கன்னா இப்படி இப்படி ஆகும்னுட்டு. அதே மாதிரி நோவா ஜெனரேஷனில் அந்த இருக்கிற எல்லா ஃபுல் ஜெனரேஷனை கம்ப்ளீட்டாக கடவுள் அழிச்சிட்டாங்க. ஆனால் வார்னிங் கொடுத்தாங்களா இல்லையா? கண்டிப்பாக கடவுள் வார்னிங் கொடுத்தாங்க. அதே மாதிரி இந்த எரேமியா இப்போ ஜெரேமியா 29:11 சரௌண்டிங்கில் இருக்கிற அந்த இஸ்ரேலர் ஜனங்களுக்கும் கடவுள் நிறைய வார்னிங் கொடுத்துருந்தாங்க. எப்போ வார்னிங் கொடுத்தாங்கன்னா ஆதியிலே கொடுத்தாங்க. அந்த இஸ்ரேல் ஜெனரேஷன் அந்த இஸ்ரேல் ஒரு தேசம்னுட்டு அது ஸ்டார்ட் ஆகும்போதே கடவுள் வந்துட்டு ஒரு வார்னிங், ஒரு பிளெஸ்ஸிங். அந்த நீங்கள் இப்படி பண்ணால் பிளெஸ்ஸிங், இப்படி பண்ணால் உங்களுக்கு கர்சஸ்னுட்டு கடவுள் அவங்களுக்கு ஸ்டார்டிங்லே கொடுத்தாங்க. ஓகே, அதே இது நம்மளுக்கும் இப்போவும் அப்ளிகபிள். ஓகே, ஸோ என்ன வார்னிங் கடவுள் கொடுத்துருந்தாங்க நம்ம பார்க்கணுன்னா உபாகமம் 28:15 வசனத்தை பார்ப்போம். டியூட்ரானமி 28:15. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் நடக்க கவனமாயிருக்கிறதற்கு அவர் சத்தத்திற்கு செவி கொடாதே போவாயாகில் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். ஓகே, இந்த சாபங்கள் சொன்னாலே எல்லாருக்கும் கண்டிப்பாக பயம் இருக்கும். ஓகே, ஆனால் சில சாபங்கள் பற்றியும் நம்ம படிக்க போகிறோம். இந்த சாபங்கள் எதுக்காக வரும்? தேவனுடைய கட்டளைகளை நம்ம மீறிட்டு இருக்கும்போது என்ன வரும்? சாபங்கள் வரும். இது ஒரு தீர்க்க தரிசனமாக கடவுள் நம்ம வாழ்க்கைக்காக கடவுள் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, ஸோ இப்போ சில சாபங்கள் பற்றி பார்க்க போகிறோம். பயந்துடாதீங்க. இன்னும் எரேமியா 29:11 ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த சரௌண்டிங்கில் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, அடுத்த வசனம் பார்ப்போம். ஆக்சுவலி இந்த நான் வெறும் ஃபியூ வேர்சஸ் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் அந்த கர்சஸ் எல்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா பயந்துருவீங்க. ஓகேயா? ஸோ சிலதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னுட்டும் நான் வச்சுட்டேன். ஓகே, ஆனால் அதெல்லாம் கடவுள் வந்துட்டு ப்ராக்டிக்கல் வார்னிங்ஸ் கொடுத்து வச்சிருக்கிறாங்க. ஸோ 16th verse பார்ப்போம். நீ பட்டணத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். Cursed shall thou be in the city and cursed shall thou be in the field. இந்த ஃபீல்டுனா என்னன்ட்டு எடுத்துக்கலாம், அவங்க வேலை செய்கிற இடம். ஓகேயா? அப்போ தேவனுடைய கட்டளையை நம்ம மீறும்போது நம்ம எங்கே இருக்கோம்? நம்ம இருக்கிற நான் யூஎஸ்க்கு போனால், ஓகே, நியூயார்க்கில் போய் எனக்கு வேலை கிடச்சிச்சா நான் எப்படி இருப்பேன்? சூப்பர்பா பிளஸடாக இருப்பேன்னுட்டு நான் என்னுடைய பிளான் போடுவேன். ஆனால் கடவுள் என்ன சொல்கிறாங்க? எங்கே போறியோ, எப்படி இருக்கிறியோ, நீ கென்யாக்கு போறியோ, நீ நியூயார்க் போறியோ, ஆனால் என்ன இருக்கணும்? தேவனுடைய கட்டளையின்படி நீ இருந்தால் ஆசீர்வாதமாக இருப்ப. இல்லாட்டி நீ எந்த ஊருக்கு போனாலும் நீ
கர்ஸ்டாக தான் இருப்பேன்னுட்டு. கர்ஸ்ட் ஷல் தோ பி இன் த ஃபீல்ட், ஐடி ஃபீல்டில் போனால் பிளஸட்னுட்டு. நோ, தேவனுடைய கட்டளைக்கு நீங்கள் கரெக்டாக இருந்து உங்கள் வாழ்க்கையில் போனீங்கன்னா தான் உங்களுக்கு பிளெஸ்ஸிங். எந்த ஃபீல்டில் போனாலும் இட் வில் பி அ கர்ஸ் தான். தேவனுடைய கட்டளையை நீங்கள் மீறிட்டு போனீங்கன்னா. ஓகே, இன்னும் 20வது வசனத்தை நம்ம பார்ப்போம். இப்படி மீறும்போது இன்னும் என்னென்ன கர்சஸ் நம்ம வாழ்க்கையில் வரோன்னுட்டு. என்னை விட்டு விலகி நீ செய்து வருகிற உன் துர்க்கிரியைகளின் நிமித்தம் சீக்கிரத்தில் கெட்டு போய் அழிய மட்டும் நீ கையிட்டு செய்கிறதெல்லாவற்றிலும் கர்த்தர் உனக்கு சாபத்தையும் சஞ்சலத்தையும் கேட்டையும் வரப்பண்ணுவார். ஓகே, இங்கிலீஷில் படிக்கும்போது கொஞ்சம் ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்குது. தமிழில் படிக்கும்போது இது பயங்கர ஒரு ஸ்ட்ராங்காக சொல்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. ஓகே, என்ன பண்ணுவாங்க, நீ கெட்டு போவாயின்னு சொல்கிற மாதிரி கடவுளுடைய வசனம் இருக்குது. ஓகே, எப்போ தேவனுடைய கட்டளைகளை தேவனுடைய வார்த்தையை மீறி போகும்போது இப்படி நம்ம வாழ்க்கையில் இருக்கோன்னுட்டு கொடுத்துருக்குறாங்க. 22வது வசனத்தை பார்ப்போம். கர்த்தர் உன்னை ஈழையினாலும் காய்ச்சலினாலும் உஷ்ணத்தினாலும் எரிபந்தத்தினாலும் வறட்சியினாலும் கருக்காயினாலும் விஷப்பனியினாலும் வாதிப்பார். நீ அழியும் மட்டும் இவைகள் உன்னை பின்தொடரும். ஓகே, பயங்கரமா இருக்கு இல்லையா? கடவுள் என்னெல்லாம் தருவாங்களாம். காய்ச்சல் வந்துட்டு ஏதோ நான் அங்கே அது சாப்பிட்டேன் இது சாப்பிட்டேன்னுட்டு இல்லை. சம்டைம்ஸ் இன்னும் எப்படியும் வரும், சம்டைம்ஸ் எப்படியும் வரும், தேவனாலேயும் அது வரோன்னுட்டு. ஓகே, அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன வரணும்னா ஆக்சுவலி கொஞ்சம் பயம் வரத்தான் செய்யணும். அதுக்கு தான் கடவுள் கொடுத்துருக்குறாங்க இல்லையா? பயம் வராமல் நம்ம அப்படியே இருப்போன்னுட்டு இருந்தானா, இல்லை கடவுளில் அப்படி பண்ண மாட்டாருன்னு ரெஃப்யூஸ் பண்ணோன்னா என்ன கான்சிக்வன்சஸ்ன்னுட்டு நம்ம இன்னும் பார்க்கலாம். இப்போ இங்கே காய்ச்சல் அதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? பவுல் கூட அதை பற்றி சொல்லியிருக்கிறாரு. 1 கொரிந்தியர் 11:27 30 வரைக்கும் நம்ம பார்க்கணும். ஆனால் 30 மேபி 29 and 30 மட்டும் பார்ப்போம். இது என்னென்னா கம்யூனியன் சர்வீஸ். அந்த கம்யூனியன் சர்வீஸை நம்ம ப்ராப்பராக பண்ணாமல் இருந்தோன்னா ஓகே நம்மளுக்கு என்ன எஃபெக்ட் இருக்கும்னுட்டு 27, 28, 29 படிக்கணும். ஸோ 29, 30 மட்டும் படிப்போம். இப்போ எண்ணத்திலானெனில் அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜன பானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறீர்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். ஓகே, ஸோ நாட் டிசர்னிங் 29ல போட்டிருந்துச்சு, நாட் டிசர்னிங் த லார்ட்ஸ் பாடி. ஓகே, அப்போ தேவன் எதுக்காக இதை கொடுத்துருக்குறாங்க? ஓகே, காட்ஸ் பாடி அப்படின்னா இட் இஸ் த சர்ச். எதுன்னுட்டு நம்ம ஒரு ப்ராப்பராக அதை அனலைஸ் பண்ணாமல் சும்மா ஒரு ஃபார்மாலிட்டி அப்படி இருந்தோன்னா நம்மளுக்கு என்ன வர சான்சஸ் இருக்குது? 30th verseல நிறைய பேர் வியாதியாக இதனால இருக்கலாம்னுட்டு கடவுளுடைய வார்த்தை ஹிண்ட் கொடுக்குது. ஓகே, ஸோ பார்க்க போனால் இதெல்லாம் ஒரு ஹெல்த் டாக் மாதிரி தான் கடவுள் சொல்கிறாங்க. உங்களுடைய ஆரோக்கியம் சரியாக இருக்கணும்னா நீங்கள் என்ன செய்யணும்? தேவனுடைய கட்டளையை நீங்கள் கீழ்ப்படியணும். ஓகே, இயேசு கிறிஸ்து எதுக்காக பாடுபட்டார் தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் உங்கள் மனசுல இருந்தீங்கன்னா நீங்கள் ஆரோக்கியமாக நீங்கள் இருப்பீங்கன்னுட்டு கொடுத்துருக்குறாங்க. சரி, ஆனால் இப்படி எல்லாருக்கும் ஒரு சிக்னஸ் வரும் இப்படின்ட்டெல்லாம் பார்க்கும்போது நிறைய பேர் நம்ம வந்து சிக்னஸில் கஷ்டப்படுறோம். எல்லாரும் சிக்காக இருக்கிறாங்க. எனக்கும் பேக் ட்ரபிள்ஸ் அது இதெல்லாம் இருக்குது. ஓகே, அப்போ நம்ம உடனே என்னென்னு வச்சுக்க கூடாது, சிக்னஸ் இஸ் ஈக்குவல் டு சின் நெட்டு மட்டும் டிஃபைன் பண்ணக்கூடாது. கடவுளுடைய வார்த்தை நிறைய சொல்லுது, கண்டிப்பாக பாவத்துக்காகவும் என்ன வரும், சிக்னஸ் வரும். ஆனால் இன்னொரு வசனம் பார்ப்போம், யோவான் 9:1 இது படிப்போம். அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். ஓகே, ஒரு குருடனை பார்க்குறாங்க. 2வது வசனத்தை பாருங்க. அவங்க டிசைபிள்ஸ் क्वेश्चन கேக்குறாங்க ஜீசஸ் கிட்ட. அப்பொழுது அவருடைய சீசர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். ஓகே, நல்லா புரிஞ்சுக்கும் எதுக்காக இந்த இவனு குருடனா இருக்கிறான், அவன் பண்ண தப்பா இல்லாட்டி அவங்க அப்பா பண்ண தப்பா என்னன்னு கேட்குறாங்க.
ஸோ ஜீசஸ் ஆன்சர் கொடுக்குறாங்க, 3வது வசனம். இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். That the works of God should be made manifest in him. அப்போ ஒருத்தர் வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது சம்டைம்ஸ் எதுக்காக இருக்கும்? தேவனை மகிமைப்படுத்துறதுக்காக இருக்கலாம். ஓகே, ஸோ அப்போ நிறைய பேர் கஷ்டப்படுறீங்க. நீங்க எந்த பிராக்கெட்ல இருக்கிறீங்க? தேவனை மகிமைப்படுத்துறதுக்காக நீங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்களா, இல்லாட்டி தேவனை கஷ்டப்படுத்தி பாவத்துக்குள்ள இருந்து உங்களுக்கு வியாதி இருக்கா? இது உங்களுக்கு தான் தெரியும். ஓகே, அதுக்கு தான் தேவன் வந்து வசனத்தை கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் டிசைட் பண்ணிக்கணும். ஓகே, என்னுடைய வாழ்க்கையில் நான் எப்படி இருக்கிறேன் ஓகேன்னுட்டு நீங்கள் தான் அதை டிசைட் பண்ணிக்கணும். ஓகே, இன்னொரு தேர்டு வெரைட்டியும் இருக்குது. எலிஷா பற்றி பார்க்கலாம். எலிஷா தீர்க்கதரிசி எல்லாருக்கும் தெரியும். அவங்களுக்கு 2 மடங்கு எலைஜாய்க்குன்னா ஒரு 2 மடங்கு ஒரு பவர் அவங்களுக்கு இருந்துச்சு. ஓகே, அவர் எப்படி இறந்தாருன்னு நம்ம பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 13-14. அவன் நாட்களில் எலிசா மரணத்துக்கு ஏதுவான வியாதியாய் கிடந்தான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜாவாகிய போதும். இங்க எலிஷா எப்படி இருந்தாரு? எதுக்கு அவருக்கு வியாதி வந்திருந்துச்சு? கடவுள் அவருடைய வாழ்க்கை போதும் சொல்லியிருந்தாங்க. அப்படியும் சில பேருக்கு வியாதிகள் இருக்கு. அப்போ வியாதிகள்னால நம்மளுக்கு வெறும் என்னன்ட்டு இல்லை, வெறும் கர்சஸ்ன்னுட்டு இல்லை. அது எப்படியும் இருக்கலாம், கடவுளை மகிமைப்படுத்துறதுக்கும் இருக்கலாம், இல்லை கடவுளும் வந்துட்டு நம்மளுக்குன்னுட்டு ஒரு லிமிட் வச்சிருக்கிறாங்களே அந்த உலகத்தில், அதுக்காகவும் இருக்கலாம். நீங்கள் தான் டிசைட் பண்ணிக்கணும் எதுக்கு உங்களுக்கு வியாதி இருக்குன்னுட்டு. அது வேற யாரும் டிசைட் பண்ண முடியாது. கடவுள் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வச்சிருக்கிறாங்க. ஓகே, ஆனால் இப்போ இன்னும் நம்ம பார்க்க போகிறோம். இது திருப்பி நம்ம இஸ்ரேலைட்ஸ் பொசிஷனுக்கு வரோம். அவங்களுடைய வாழ்க்கை கடவுள் எதுக்கு கொடுத்துருக்குறாங்கன்னா நம்மளுக்கு நம்ம வாழ்க்கைக்கு ஒரு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்குறாங்க. ஓகே, ஸோ இப்போ திருப்பி அந்த 28 சாப்டருக்கு வந்துடுவோம். உபாகமம் 28வது சாப்டரில் கடவுள் இன்னும் என்ன கர்சஸ் அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க எப்போ கடவுளுடைய பிரமாணத்தை விட்டு அவங்க போமதுன்னுட்டு 32வது வசனத்தை பார்ப்போம். உன் குமாரரும் உன் குமாரத்திகளும் அந்நிய ஜனங்களுக்கு ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். அவர்களை காண உன் கண்கள் நாடோறும் பார்த்து பார்த்து பூத்து போம், உன் கையில் பலனில்லாதிருக்கும். ஓகே, இந்த வசனம் பேரண்ட்ஸ்க்கு எப்படி இருக்கும்னா, நீங்கள் தனியாக வச்சுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு பயங்கர ஒரு கஷ்டமான ஒரு கேர்ஸ் மாதிரி இது இருக்குது. என்ன ஆகும்? தேவனுடைய வார்த்தையை மீறி போமது உங்களுடைய பிள்ளைகள் என்ன ஆவாங்களாம்? வேற உங்களுடைய கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டுருவாங்களாம். நீங்கள் அவங்கள பார்த்து 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 என்ன பண்ணுவீங்க? அழுவீங்க. இதுவும் வந்துட்டு என்னவாம்? ஒன் ஆஃப் தி கர்சஸ். ஸோ இதில் நீங்கள் மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன ஆகும்? யூ ஷல் பி கிவன் அன் டு அனதர் பீப்புள். ஓகே, வேற பீப்புள். 49th verse திருப்பி பார்ப்போம். 49th verse அதுலேயே கிழவன் என்று முகம் பாராமலும் வாலிபன் என்று இறங்காமலும் 49 சேம் 49ல அதுதானே? ஓகே, நான் மிஸ் பண்ணி ஆக்சுவலி ஓகே இங்கிலீஷில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் இங்கிலீஷில் படிச்சிடுறேன். The Lord shall bring a nation against thee from far. கடவுள் என்ன பண்ணுவாங்களாம்? இஸ்ரேல் நாட்டை பார்த்து கடவுள் சொல்கிறாங்க, தூரத்துலேருந்து ஒரு தேசத்தை நான் கொண்டு வருவேன். அவங்க என்ன பண்ணுவாங்க? They shall come from the end of the earth as swift as the eagle flieth, a nation whose tongue thou shalt not understand. ஓகே, நீங்கள் ஒரு தேசமாக இருக்கிறீங்க, ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் பாவத்தில் நீங்கள் போனீங்கன்னா, ஒரு தேசமாக நீங்கள் ஒரு பாவத்தில் நீங்கள் போனீங்கன்னா என்னன்ட்டு ஆகும்? வேற ஒரு தேசம் வந்து உங்களை அட்டாக் பண்ணோம். அப்போ நம்ம ஒரு ஃபேமிலியாக சப்போஸ் கடவுளுடைய வேலையில் நம்ம இல்லாமல் இருந்தோம், கடவுளை நம்ம ஹானர் பண்ணாமல் நம்ம ஃபேமிலியில் இருந்தோம்னா மேபி நம்ம ஃபேமிலிக்கே ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்கலாம். ஓகே, 52வது வசனத்தை பார்ப்போம். உன் தேசமெங்கும் நீ நம்பி இருக்கும் உயரமும் அரணிப்புமான உன் மதில்கள் விழுமளவும் அவன் உன் வாசல்களில் எங்கும் உன்னை முற்றுகை போடுவான். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த
உன்னுடைய தேசமெங்கும் உள்ள உன்னுடைய வாசல்கள் தோறும் உன்னை முற்றுகை போடுவான். ஓகே, ஸோ என்ன பண்ணுவாங்க? யூ ஷுல் கம் அண்ட் besiege thee in all thy gates. besiege என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சிட்டி இருக்கும், அந்த சிட்டியை சுற்றி வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஆர்மிஸ் வந்துட்டு கவர் பண்ணி வெளியே யாரும் போக முடியாது, உள்ளே யாரும் வர முடியாது. அப்போ என்ன ஆகும்னா, அந்த சிட்டிக்கு வந்துட்டு சாப்பாடு சப்ளை எல்லாம் கொஞ்சம் வெளியேந்து வந்துட்டு இருக்குன்னா அது ஒன்றுமே உள்ளே வராது. ஓகே, இவங்க வந்துட்டு வெளியே எடுத்துகிட்டு போயிட்டு இதுவும் பண்ண முடியாது, விற்கவும் முடியாது. ஏன்னா அந்த காலத்துலலாம் ஃபோர்ட் கெட்டுவாங்க இல்லையா, ஒரு கோட்டை சேவர் ஃபுல்லாக அவங்க சிட்டியை சுற்றி கெட்டி வச்சுருப்பாங்க. ஓகே, ஸோ அதுக்கு வெளியே உள்ளே இருந்தாங்கன்னா ப்ரொடெக்ஷனு. ஆனால் அதே மாதிரி ஃபீல்டெல்லாம் வெளியே இருக்கும், ஸோ அவங்க போய் வேலையும் பார்க்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது நெட்டு. அதை மாதிரி உங்களுக்கு நான் பண்ணிடுவேன் நெட்டு கடவுள் வார்னிங் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த வார்னிங் எல்லாம் கடவுள் வந்துட்டு என்ன ஸ்டார்டிங்கே கொடுத்துட்டாங்க. இந்த எரேமியா இப்போ வசனத்தை படித்தோம் இல்லையா, அந்த டைம் பீரியடுக்கும் கடவுள் கொடுத்த வார்னிங்க்கும் பார்த்தோன்னா ஒரு 800 இயர்ஸ் ஒரு டைம் கேப் இருந்துச்சு. 800 இயர்ஸ் டைம் கேப் இருந்துச்சு. அந்த 800 இயர்ஸும் என்ன பண்ணாங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்க ஒரு குரூப்பு அப்பப்போ கடவுளை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க, ஒரு குரூப்பு கடவுளை விட்டு அப்படியே பிரிஞ்சே போயிட்டு இருந்தாங்க. ஓகே, ஆனால் எரேமியா டைம் பீரியடில் என்ன ஆகும்னா, அந்த இஸ்ரேலில் வந்துட்டு கடவுளை கேப்சரும் பண்ணிடுவாங்க, அசீரியன்ஸ் மூலமாக கேப்சர் ஆயிடுவாங்க. ஆனால் யூத ஜனங்க வந்துட்டு என்ன இருப்பாங்க, இன்னும் கொஞ்ச நாளாக அவங்க நீண்டிட்டு இருப்பாங்க. ஓகே, ஸோ அவங்கள பார்த்து எரேமியா தீர்க்கதரிசி வந்துட்டு வார்னிங் திருப்பி கொடுத்துட்டே இருப்பாங்க. 800 இயர்ஸ் பேக்கே கொடுத்து அதை எழுதி த புக் ஆஃப் த லான்னுட்டு எடுத்து தேவனுடைய ஆலயத்தில் வச்சு அதுக்கு ப்ரீஸ்டுங்க அனாயிண்ட் பண்ணி அந்த ப்ரீஸ்டுங்க வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, சொல்லி கொடுத்துட்டே இருந்தாங்க. 800 இயர்ஸாக சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனாலும் அவங்க கேட்கல. ஆனால் கடைசி எண்டு டைம்ஸ் வர ஸ்டார்ட் ஆச்சு. ஜெரேமியா தீர்க்கதரிசி வந்துட்டு அவங்களுக்கு வார்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க திருப்பி. எரேமியா 7:3, ஜெரேமியா 7:3. இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள், அப்பொழுது உங்களை இந்த ஸ்தலத்திலே குடியிருக்க பண்ணுவேன். ஓகே, உங்க வாழ்க்கையில வந்துட்டு கஷ்டங்கள் இருக்கா, அது பாவத்தினால அந்த கஷ்டங்கள் வருது நீங்க டிஃபைன் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு அந்த ஞானம் இருந்துச்சுன்னா, பாவம்னா என்னன்னுட்டும் கடவுள் பைபிளில் கிளியராக கொடுத்துட்டாங்க, அதில் எந்த டவுட்டும் இல்லை. தேவனுடைய கட்டளைகளை தேவனுடைய வார்த்தையை மீறுமது அது பாவம். நீங்கள் அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், amend your ways, உங்களுடைய வழியை நீங்கள் என்ன பண்ணுங்க, சரியாக்குங்க. ஓகே, அப்போ நான் என்ன பண்ணுவேன், 800 இயர்ஸ் தான் பாவம் செஞ்சுட்டு வர்றாங்க, எண்டு டைம்ஸ்க்கு வந்துட்டாங்க. I will cause you to dwell in this place. சாபம் என்ன கொடுத்துருந்தாங்க, தூரத்துலேருந்து ஒரு தேசத்தை நான் கொண்டு வந்து உங்களை அழிச்சிருவேன் தேவன் சொல்லியிருந்தாங்க. ஆனால் 800 இயர்ஸ் ஆகிட்டு பிறகு கடவுள் அந்த வார்னிங் கொடுத்துட்டு, உங்கள் வழியை சரி பண்ணுங்க, நான் எல்லாம் சரியாக்கிறேன், உங்களை இங்கே நான் வச்சிடுறேன்னுட்டு. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருக்கா, சரியாக்குங்க, எல்லாம் சரியாயிரும். அதுதான் கடவுளுடைய ப்ராமிஸ். ஓகே, 4வது வசனம் பாருங்க. கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் ஆலயம் இதுவே என்று சொல்லி பொய் வார்த்தைகளை நம்பி கொள்ளாதிருங்கள். ஓகே, சர்ச்சுக்கு வந்துட்டா எல்லாம் சரியாயிரும், சர்ச்சுக்குள்ள இருந்துட்டோன்னா எல்லாம் சரியாயிரும் நெட்டு ஒரு பொய்யின் வார்த்தைகளை நீங்கள் மாட்டிடுறாதீங்க. இதில் என்ன பொய், சர்ச்சில் வருது தப்பா, இங்கே எப்படி போட்டிருக்கிறாங்க, ட்ரஸ்ட் ye not in lying words saying the temple of the Lord, the temple of the Lord, the temple of the Lord நெட்டு சொல்லி நீங்கள் என்ன பண்ணிடுறாதீங்க, டோன்ட் ட்ரஸ்ட் இன் லையிங் வேர்ட்ஸ். என்னன்னா அங்கே ஒரு ஃபால்ஸ் ப்ராஃபிட்ஸ் இருந்தாங்க, அவங்க எப்படி தான் கைட் பண்ணிட்டு இருந்தாங்க. கடவுளுடைய வார்த்தை என்ன, நீங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்போது தேவனுடைய வசனம் நீங்கள் கேட்கும்போது உங்களுடைய வழிகளில் நீங்கள் என்ன பண்ணணும், சரியாக்கணும். வார்த்தைகள் கேட்டு சர்ச்சுக்கு வந்தா பிளெஸ்ஸிங் நம்ம இருந்தோன்னா அது பொய்யின் வார்த்தையா அது மாறிடும். நீங்கள் வார்த்தைகள் கேட்டீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ஹார்ட்டுக்கு அது ரொம்ப ஹார்டாக இருந்துச்சுனாலும் நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் மாறணும். இல்லாட்டி டெம்பிளுக்கு வந்துட்டு சர்ச்சில் நான் எல்லாத்தையும் பண்ணுறேன், நான் லீட் பண்ணுறேன், நான் அது பண்ணுறேன், சர்ச்சுக்காக இது டொனேஷன் பண்ணியிருக்கிறேன், சர்ச்சுக்கு இது வாங்கி போட்டிருக்கிறேன்,
இது எல்லாம் நம்மளுக்கு என்ன இருக்காது, எப்போ பிளெஸ்ஸிங்கா இருக்கும், தேவனுடைய வார்த்தையை கேட்கும்போது அது பிளெஸ்ஸிங்கா இருக்கும். இல்லாட்டி அது பொய்யின் வார்த்தையா நம்மளுக்கு இது இருக்கும். ஸோ கடவுள் வந்துட்டு என்ன இன்னும் வார்னிங்ஸ் நிறைய நம்மளுக்கு அப்படியே கொடுத்துட்டே இருக்கிறாங்க. ஜெரமியா 6:10 படிக்கிறீங்களா? அவர்கள் கேட்கும்படி நான் யாரோடே பேசி எச்சரிப்பேன், அவர்களுடைய செவி விருத்த சேதனம் இல்லாதது, அவர்கள் கேட்க மாட்டார்கள். கர்த்தருடைய வசனம் அவர்களுக்கு நிந்தையா இருக்கிறது, அதன் மேல் அவர்களுக்கு விருப்பம் இல்லை. ப்ரீவியஸ் வேர்ஸ் பார்த்த மாதிரி வெறும் டெம்பிளுக்கு வந்துட்டோன்னா போதும் போதும், ஆனால் இங்கே என்ன பேசுகிறாங்க என்ன சொல்கிறாங்க எதுவுமே கேட்காம நம்ம இருந்தோன்னா கடவுள் என்ன சொல்கிறாங்க, their ear is uncircumcised. Okay, behold, the word of the Lord is unto them a reproach. அப்படின்னா அவங்களுக்கு தேவனுடைய வார்த்தைனா அவங்களுக்கு அது ஒரு மாதிரி இருக்கு. டெம்பிளில் வரணும், பிளெஸ்ஸிங் கிடைக்கணும். 800 இயர்ஸாக அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, சாபத்தில் சாக்ரிஃபைஸ் பண்ணணுமா, சாக்ரிஃபைஸ் பண்ணுவோம். ஃபெஸ்டிவல் வைக்கணுமா, ஃபெஸ்டிவல் வைக்கிறோம். ஆடை எடுத்துகிட்டு வரணுமா, ஆடை எடுத்துகிட்டு வரோம். எல்லாத்தையும் பண்ணுவோம். ஆனால் தேவனுடைய வார்த்தை மட்டும் நீங்கள் சொல்லாதீங்க. அதில் அவங்களுக்கு சந்தோஷமே இல்லைன்னுட்டு எரேமியா வந்துட்டு வார்னிங் கொடுக்குறாங்க. ஓகே, நம்மளுடைய வாழ்க்கையும் நம்ம அனலைஸ் பண்ணிட்டே பார்த்துட்டே இருப்போம். ஓகே, ஸோ 17வது வசனத்தை பார்ப்போம் அதே சாப்டரில். நான் உங்கள் மேல் காவலாளரையும் வைத்து எக்கால சத்தத்துக்கு செவி கொடுங்கள் என்று சொன்னேன், அவர்களோ நாங்கள் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். நாங்கள் கேட்க மாட்டோம்னுட்டு இப்போ நம்மளுக்கு எப்படி கிடைக்குது, சாபத் ஸ்கூல் லெசன் கிடைக்குது, ஃபியூச்சர் டாக் கிடைக்குது, நேச்சர் டாக் கிடைக்குது, சாங்ஸ் கிடைக்குது, எல்லாத்துலேயும் தேவனுடைய வசனம் கண்டினியூஸாக வந்துட்டே இருக்கு. ஆனால் அப்போ நம்ம கேட்க மாட்டோம்னுட்டு இருந்தோன்னா அந்த சாபங்கள் எல்லாம் நம்மளுக்கும் எட்டி சேரும். ஓகே, ஸோ அதுதான் நம்மளுக்கு கடவுள் வார்னிங் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. ஆனால் அவங்க மனசில் என்ன டிசைட் பண்ணிட்டாங்க, கேட்க மாட்டோம், வருவோம் போவோம், நல்லா வைக்குவோம், கிராண்டாக வச்சுக்குவோம், ஆனால் வார்த்தையை கேட்க மாட்டோம். ஆனால் கடவுள் வந்துட்டு அவர் சொன்ன வார்த்தையின்படி செய்கிறவர். அவர் என்ன ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாரோ அதன்படி அவர் கண்டிப்பாக செய்வார். ஓகே, ஆனால் எவ்வளோ மர்சிஃபுல்லாக இருந்தார் பாருங்க. 800 இயர்ஸ் அந்த தேசத்து மேலே அவர் மர்சிஃபுல்லாக அவர் இருந்தார். ஸோ ஆனால் கேட்கல. கடைசியில் கடவுள் என்ன பண்ணுறாங்க, அதே எரேமியா புஸ்தகத்தில் 21:10, ஜெரேமியா 21:10, என் முகத்தை இந்த நகரத்துக்கு விரோதமாய் நன்மைக்கு அல்ல தீமைக்கே வைத்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது பாபிலோன் ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படும், அவன் அக்கினியால் அதை சுட்டரிப்பான் என்று சொல் என்றார். ஓகே, ஒரு லெவல் ரீச் ஆயிடுச்சு. அவங்க கழுத்து வரைக்கும் அவங்க பாவம் வந்துடுச்சு. அப்போ கடவுள் என்னன்னு சொல்லிட்டாங்க, தட் இஸ் இட். ஓகே, ஸோ நம்ம அந்த லிமிட் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டாம் நம்ம வாழ்க்கையில். ஓகே, ஸோ அந்த லிமிட் ரீச் ஆகிட்டு பேர் கடவுள் சொல்கிறாரு, நான் இப்போ இந்த தேசத்து மேலே என்னென்னு வச்சுட்டேன், மை ஃபேஸ் அகேன்ஸ்ட் திஸ் ஈவில் இஸ் ஃபார் ஈவில். கெடுதலுக்காக தான் நான் இப்போ இந்த தேசத்தை நான் பார்க்க போகிறேன், நல்லதுக்காக இல்லை, நான் கெடுதலுக்காக நான் பார்க்க போகிறேன். ஓகே, இட் ஷல் பி கிவன் இன் டு த ஹேண்ட் ஆஃப் த கிங் ஆஃப் பாபிலோன். அப்பாயிண்ட் பண்ணிட்டார். பாபிலோன் தேசத்தை நான் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன், இஸ்ரேல் தேசத்துக்கு அகேன்ஸ்டாக கொடுக்க போகிறாங்க. ஸோ சம்டைம்ஸ் எப்படி இருக்கும், ஓகே, நம்ம கெடுதல் பண்ணுவது யாரோ ஒருத்தன் வருவான், ஓகேயா, கிறிஸ்டனே இருக்க மாட்டான், ஆனால் வந்துட்டு என்ன பண்ணுவான், நம்மளை வந்துட்டு ப்ராப்ளம் மேலே ப்ராப்ளம் கிரியேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. காட் வில் பெர்மிட் தட்னுட்டு தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. இதே இது நம்ம அந்த டியூட்ரானமி 28:16, ஓகே, உபாகமம் 28:16 கம்பேர் பண்ணி பார்ப்போம். அதில் என்ன போட்டிருந்துச்சு, cursed shall thou be in the city, cursed shall thou be in the field. அப்போ இந்த இஸ்ரேல் தேசமே இப்போ என்னன்ட்டு ஆயிடுச்சு, கர்ஸ்டாக அது மாறிடுச்சு. ஓகே, அப்போ கடவுள் சொன்னது அவர் செய்வார். ஓகே, அதில் கடவுள் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் அவர் பண்ண மாட்டார். கிருபையாக இருப்பேன், இறுக்கமாக இருப்பேன்னா இருப்பார். ஓகே, ஒரு லிமிட் வரைக்கும் இருப்பேன்னா ஒரு லிமிட் வரைக்கும் தான் கடவுள்
இருப்பார்னுட்டு தான் நம்ம பார்க்குறோம். ஓகே, ஸோ சரி, இப்போ கடவுள் என்ன பண்ணிட்டாங்க, அந்த தேசத்தை கம்ப்ளீட்டாக அழிக்கல. உங்களை வந்துட்டு யார் என்ன பண்ணுவா, பாபிலோன் தேசம் வந்து, இப்போ தான் நீங்கள் நல்லா கவனிக்கணும். ஓகே, இங்கே தான் ஸ்மால் ட்விஸ்ட் இருக்குது. ஓகே, ஸோ பாபிலோன் தேசம் வந்து என்ன பண்ணுவாங்க, உங்களை பிடிச்சிட்டு போவாங்க. எதுக்கு, தேவனுடைய கட்டளைகளை நீங்கள் கீழ்ப்படியில்னுட்டு. ஓகே, ஸோ 27:8 எரேமியா 27:8, ஜெரேமியா 27:8 நீங்கள் படிக்கிறீங்களா? எந்த ஜாதியாவது எந்த ராஜ்யமாவது பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் என்பவனை சேவியாமலும் தன் கழுத்தை பாபிலோன் ராஜாவின் நுகத்துக்கு கீழ்ப்படுத்தாமலும் போனால் அந்த ஜாதியை நான் அவன் கையாலே நிர்மூலமாக்கும் அளவும் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாலும் தண்டிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓகே, ஸோ இது நல்லா கவனிச்சு பாருங்க. இஸ்ரேல் தேசம் என்ன பண்ணிட்டாங்க, பாவம் செஞ்சுட்டாங்க. ஸோ கடவுள் வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு மேலே ஒரு தண்டனையை கொடுக்குறாங்க. ஒரு கேர்ஸ் அவங்களுக்கு மேலே வருது. என்ன, பாபிலோன் தேசம் வந்து உங்களை பிடிச்சிட்டு போயிடும்னுட்டு. ஓகே, ஆனால் இப்போ இன்னொரு வசனம் தேவன் கொடுக்குறாரு, இன்னொரு வார்த்தை அவங்க ஜனங்களுக்கு கொடுக்குறாங்க. என்னன்னுட்டு, எந்த தேசம் ஆர் எந்த ஜனங்க பாபிலோனுக்கு கூட போகாம இருக்கிறீங்களோ அவங்களுக்கு இன்னும் தண்டனை. ஓகே, கவனிச்சு பாருங்க அந்த வசனம். நான் திருப்பி படிக்கிறேன், இங்கிலீஷ்ல படிக்கிறேன். And it shall come to pass that the nation and kingdom which will not serve the same Nebuchadnezzar, the king of Babylon, and that will not put their neck under the yoke of the king of Babylon. பாபிலோனுக்கு நீங்க அடிமையா நீங்க போவாம இருந்தீங்கன்னா, that nation I will punish. ஓகே, நான் ஏன் அவங்களுக்கு அடிமையா நான் போகணும், நான் போக மாட்டேன். ஓகே, இன்னிட்டு இருந்தேன்னா நான் அந்த தேசத்தை நான் பனிஷ் பண்ணுவேன். கடவுள் ஒரு வார்த்தை கொடுக்குறாரு இல்லையா, நீங்க கீழ்ப்படிஞ்சு இருந்தீங்கன்னா இங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. இப்போ நீங்க கீழ்ப்படிஞ்சு போல, இப்போ அடுத்த லெவலுக்கு போறாங்க. அவங்கள ஒரு ஸ்லேவ்ஸா அவங்கள எங்க அனுப்பி விடுறாங்க, பாபிலோனுக்கு. இப்போ நீங்க போகாம இருந்தீங்கன்னா திருப்பி உங்களுக்கு பனிஷ்மெண்ட். ஸோ இதுல நீங்க பார்த்தீங்கன்னா காட்ஸ் மர்சி இஸ் ஷோன் தேர். ஓகேயா, ஸோ போக போக உங்களுக்கு இன்னும் நல்லா தெரியும். ஸோ யார் போலையும் அவங்கள எப்படி பனிஷ் பண்ணுவேன், கத்தியாலையும் வித் ஃபேமின், அப்படின்னா உங்களுக்கு சாப்பாடே கிடைக்காம போவோம். பெஸ்டிலன்ஸ், கோவிட் மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, ஈஸியாக இப்போ புரியுறதுக்கு. ஓகே, பெஸ்டிலன்ஸ் உங்களுக்கு வரும். எது வரைக்கும், இருக்கிற இடத்துல நீங்கள் நாசமாக போகிற வரைக்கும், until I have consumed them by his hand. ஓகே, அப்போ என்னன்னா கடவுள் நம்மளை ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில நடந்துட்டு போகணும், கடவுள் வந்துட்டு அனாயிண்ட் பண்ணாங்கன்னா, ஓகே, அது தேவனுடைய வார்த்தையால நம்ம பார்க்கும்போது நல்லதுக்கு இருக்கலாம். லைக் பார்த்தோம்ல ஜான் 9:1 ஒருத்தர் வந்துட்டு என்ன இருந்தார், பிளைண்டா இருந்தாருன்னா அவர் கஷ்டப்பட்டு இருப்பாரா, கஷ்டம் இல்லையா, நார்மல் டே டு டே ஆக்டிவிட்டிஸ் பண்றதுக்கு. அதனாலையும் உங்களுக்கு கஷ்டம் இருந்தாலும், இல்லாட்டி நீங்க பாவம் செஞ்சு உங்களுக்கு ஒரு கஷ்டம் இருந்தாலும் நீங்க என்ன பண்ணணும், கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்கிறதுல நீங்க போகணும். போகாம இருந்தேன்னா உங்களுக்கு என்ன வரும், நீங்க அதுலயே நீங்க புலம்பிட்டு இருந்தீங்கன்னா என்னன்ட்டு இருக்கும், உங்களுக்கு வாழ்க்கையே கஷ்டமா தான் இருக்கும். ஓகே, ஆனால் தேவன் ஒரு பிளான் வச்சிருப்பாங்க. இதை போக போக உங்களுக்கு இன்னும் நல்லா இம்ப்ரெஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஜெரேமியா 27:13 போகாம இருந்தீங்கன்னா, ஓகே, கடவுள் வச்ச உங்களுக்கு பாதை, உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு பாதையை கடவுள் வச்சிருக்கிறாங்க. அதுக்கு அகெயின்ஸ்டா நீங்க ஃபைட் பண்ணாம அகெயின்ஸ்டா ஃபைட் பண்ணீங்கன்னா என்னன்னுட்டு நம்ம பார்க்கலாம். பாபிலோன் ராஜாவை சேவியாமற் போகிற ஜாதிக்கு விரோதமாக கர்த்தர் சொன்னதின்படியே நீயும் உன் ஜனமும் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாலும் சாவானேன். ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்க போனாங்கன்னா நான் ஒரு வார்த்தை சொல்றேன்ப்பா நீ போன்னுட்டு கடவுள் சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஒபீடியண்டா இருக்கணும். அது கஷ்டமான பாதையோ ஒரு பிளெஸிங்கான பாதையோ எந்த பாதை இருந்தாலும் நம்ம அதுல கடந்து போகணும். இது நம்மளுடைய வாழ்க்கைக்கு கடவுள் கொடுக்குற ஒரு அட்வைஸ். ஓகே, என்ன பிராக்டிக்கலி என்ன இருந்தாலும்
கடவுளுடைய வார்த்தைக்கு நீங்க ஒபீடியண்டா இருக்கணும் தான் இங்க இம்ப்ரெஸ் கடவுள் இம்ப்ரெஸ் பண்றாங்க நம்மளுக்கு. ஓகே, ஆனா அவங்க என்ன பண்ணாங்கன்னா அதுக்கும் அவங்க ஒபீடியண்டா அவங்க இருக்கல. ஜெரேமியா 7:28 பார்ப்போம். ஆகையால் தங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேளாமலும் புத்தியை ஏற்றுக்கொள்ளாமலும் இருக்கிற ஜாதி இதுதான் என்றும், சத்தியம் அழிந்து அது அவர்கள் வாயிலிருந்து அற்று போனதென்றும் அவர்களுக்கு சொல். ட்ரூத் இஸ் பெரிஷ்ட். ஓகே, எங்கேருந்து? அவங்களுடைய வாயிலேருந்து சத்தியம் இல்லை. அவங்க வந்துட்டு ஒரு நேஷனாக அவங்க என்ன பண்ணாங்க? தேவனுடைய வார்த்தையை அவங்க வந்துட்டு கீழ்ப்படியில்ன்னுட்டு தான் அவங்க கடவுள் வந்துட்டு ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க. ஸோ ஓகே, இப்போது நம்மளுக்கு ஏதோ ஒரு ரீசனால நம்ம வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருந்தே இருக்கு. யாரும் சொல்ல முடியாது என்னுடைய வாழ்க்கையில் கஷ்டமே இல்லைன்னுட்டு. ஸோ இந்த கஷ்டமான சூழ்நிலையில் நம்ம என்ன செய்யணும் பார்க்கும்போது 1 Peter 1:14 நம்ம பார்க்கலாம். நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து. ஓகே, ஸோ என்ன மாதிரி கஷ்டம் இருந்தாலும், நல்லதுக்காக கஷ்டம் இருந்தாலும் கெட்டதுக்காக கஷ்டம் இருந்தாலும், இந்த ஒரு ரூல்ஸ் காட் கொடுத்தது நம்ம ஃபாலோ பண்ணோம்னா ஆல்வேஸ் அ பிளெஸ்ஸிங். ஓகே, உங்களுக்கு கண்டினியூஸாக சிக்னஸ்லேயே இருக்கிறீங்களா? மேபி காட் ஹஸ் கிவன் இட் டு யூ. எதுக்காக? உங்களை கரெக்ட் பண்ணுறதுக்காக. ஓகே, நீங்கள் ஹூம் த லார்ட் லவத் ஹி கரெக்டட் இல்லையா? உங்களை கரெக்ட் பண்ணுறதுக்காக இருக்கலாம். இல்லை உங்களுடைய பிள்ளைகளை கரெக்ட் பண்ணுறதுக்காக கடவுள் உங்களுக்கு கஷ்டங்கள் கொடுத்துருக்கலாம் இல்லையா? இல்லை உங்களுடைய தேசத்தில் நல்லதாக நடக்கணும்னுட்டு கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்கலாம். ஓகே, இல்லை வேறவங்க செஞ்ச பாவத்துக்காக உங்களுக்கு கஷ்டங்கள் இருக்கலாம். என்ன இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையுடைய பாதை நீங்க யோசிக்கிற மாதிரி இல்லாம இருந்தாலும் கடவுள் கொடுத்த வாழ்க்கை இதுதான் எனக்கு கடவுள் கொடுத்திருக்கிறார். ஸோ அந்த பாதையில் நடக்கும்போது நம்மளுக்கு பிளெஸ்ஸிங். ஸோ இங்க என்ன கேட்குறாங்க? ஆஸ் ஒபீடியன்ட் சில்ட்ரன், ஒபீடியன்ஸ். கடவுள் என்ன அலோ பண்ணியிருக்கிறாங்க? கோ ஆன், கோ ஆன், கோ ஆன். டோன்ட் ரெஃப்யூஸ் இட். நோ நோ, எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னா கஷ்டங்க தான் உங்களுக்கு ஃபாலோ ஆகும் கொடுத்துருக்குறாங்க. ஒபீடியண்டா தேவனுடைய கற்பனையை நீங்க கீழ்ப்படிஞ்சு போனீங்கன்னா எந்த சிச்சுவேஷன் வேணா நீங்க இருங்க. பாவத்தில் இருந்தாலும் ஒபீடியன்ஸ் வந்துச்சுன்னா பிளெஸ்ஸிங். ஒரு வசனம் படிச்சோம் இல்லையா? இஃப் யூ வில் டூ ரைட், இஃப் யூ வில் அமெண்ட் யுவர் வேஸ், யூ ஷல் டுவெல் தேர். இருப்பீங்க. ஓகேயா? ஸோ ஒபீடியன்ஸ் ஆல்வேஸ் அ பிளெஸ்ஸிங் தான் நம்ம இங்க பார்க்குறோம். ஓகே, ஆனால் அந்த ஜனங்க அந்த ஒபீடியன்ஸ் வரல. அப்போ கடவுள் சொன்ன மாதிரி என்ன ஆச்சுன்னா நெபுகத்நேசர் வந்தார். 2 ராஜாக்கள் புஸ்தகத்தில் 24வது சாப்டர்ல 10வது வசனம், 2 Kings 24:10. அக்காலத்திலே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சரின் சேவகர் எருசலேமுக்கு வந்தார்கள். நகரம் முற்றுகை போடப்பட்டது. சொன்னார் இல்லையா தேவனுடைய வசனத்துல, நான் என்ன பண்ணுவேன்? உங்களுடைய பட்டணத்தை ஐ வில் கம் அண்ட் besiege it. வந்த எனிமீஸ் வந்து அதை ஃபுல்லா பிளாக் பண்ணிடுவாங்கன்னுட்டு சொன்னாங்க இல்லையா? அதே மாதிரி நெபுகத்நேசர் வந்தாங்க. நெபுகத்நேசர் ஆக்சுவலி மல்டிபிள் டைம்ஸ் வருவாங்க. ஓகே, லைக் தானியலை கூப்பிட்டு போகிறதுக்கும் வந்திருக்குவாங்க. இது இந்த சீனுக்கு முன்னாடி. ஆனால் இப்போ ராஜா யார் இருந்தாங்கன்னா இந்த டைமில் ஜெக்கோனியான்னுட்டு ராஜா இருந்தாங்க. நீங்கள் மேலே கீழே படிச்சிங்கனாலே தெரிஞ்சிடும். ஓகே, இந்த ஜெக்கோனியா இது இப்போ ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். we are going to learn a very good lesson from this. ஓகே, ஜெக்கோனியாவுக்கு நிறையா பேர் பைபிளில். ஓகே, ஜெக்கோனியாவுக்கு என்னென்ன பேர் யாராவது சொல்ல முடியுமா? என்னென்ன பேருன்னுட்டு? ஓகே, வாயில் வர்றது சவுண்ட் வரல. பட் ஜெக்கோனியா என்னம்மா? யாரோ சொன்ன மாதிரி இருந்துச்சு. இல்லை ஜெஹோய்க்கிம் இல்லை.
ஓகே, இது ஜெக்கோனியாக்கு ஜெஹோயாச்சின் நெட்டு இருக்கும். அப்புறம் கோனையா, அந்த ஜெக்கோனியான் இருக்கு இல்லையா, அதில் வெறும் கோனையா நெட்டு இருக்கும். ஸோ இப்படி அவருக்கு டிஃப்ரெண்ட் பேருங்க அவருக்கு இருக்கு. இவர் யாருன்னா, இவரும் ஒரு நல்ல ராஜா இல்லை. ஓகே, 2 Kings 24:8 பார்த்தோன்னா அவர் 18 வயசு. இதில் கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் வரும். ஒரு இடத்துல 8 years போட்டிருக்கோம், 18 years இருக்கும். அது வேற ஒரு டாக்குக்கு, தேவனுடைய வசனம் அது தப்பாக இருக்காது. ஓகே, ஸோ என்னன்னா 18வது வயசில் அவர் ராஜாவாக ஆனார். எவ்வளோ மாதம் அவர் இருந்தார்? வெறும் 3 months 10 days இன்னொரு இடத்துல போட்டிருக்கோம். 3 months 10 days தான் அவர் இருந்தார். ஆனால் அப்போவே கடவுள் வந்துட்டு அவருக்கு ஒரு சர்டிஃபிகேட்டை கொடுத்துட்டாங்க. 9வது வசனத்தை படிக்கிறீங்களா? அவன் தன் தகப்பன் செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். ஓகே, அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? பொல்லாப்பு தான் அவர் செஞ்சுட்டு இருந்தாரு. எல்லார் மாதிரியும் அப்படியே அவரை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. 3 மாதம் தான். ஆனால் கண்டிப்பாக அந்த ப்ரீவியஸ் லைஃப் கூட அவர் எப்படி இருந்திருப்பாரு? தீமை செஞ்சுட்டு இருந்திருப்பாரு. அதுக்கு தான் கடவுளுடைய கோபம் வரும் அவர் மேலே. ஸ்பெஷலாக ஜெக்கோனியாவை பார்த்து கர்ஸ் பண்ணுவார். ஓகே, யாரை பார்த்து? வெறும் ஜெக்கோனியாவை பார்த்து கர்ஸ் பண்ணுவார் கடவுள். ஜெரேமியா 22:26 பாருங்க. 26லேருந்து 30 வரைக்கும் அவர் மேலே சாபங்கள் தான். நம்ம வெறும் 26 பார்ப்போம். உன்னையும் உன்னை பெற்ற தாயையும் உங்கள் ஜனன பூமி அல்லாத அந்நிய தேசத்திலே துரத்தி விடுவேன், அங்கே சாவீர்கள். ஓகே, ஜெக்கோனியாவை பார்த்து கடவுள் என்ன சொல்றாங்க? உன்னையும் உன்னுடைய அம்மாவையும் நான் என்ன பண்ணுவேன்? இந்த தேசத்துலேருந்து துரத்தி நீ இல்லாத ஒரு தேசத்தில் உன்னைய நீ அனுப்பி விடுவேன், அங்கே தான் நீ சாவ நெட்டு கடவுள் சொல்கிறாங்க. ஓகே, இன்னும் நம்ம அப்படியே வேற கேர்சஸ் பார்க்கலாம். ஆனால் 30th verse மட்டும் நம்ம பார்ப்போம். இந்த புருஷன் சந்தானமற்றவன், தன் நாட்களில் வாழ்வடையாதவன் என்று இவனை குறித்து எழுதுங்கள். அவன் வித்தில் ஒருவனாகிலும் வாழ்வடைந்து தாவீதின் சிங்காசனத்தில் வீற்றிருந்து யூதாவில் அரசாள போகிறதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ரொம்ப கவனிச்சு பாருங்க. ஜெக்கோனியாவை பார்த்து கடவுள் என்னன்னு சொல்றாங்க? ரைட்டி திஸ் மேன் சைல்ட்லெஸ், பிள்ளைகளே இல்லாத போல நிட்டு அவன் ஒரு மனுஷன் நிட்டு அப்படி அவனை டிக்ளேர் பண்ணிருங்க. எதுக்குன்னா தாவீதின் சிங்காசனத்தில் அவருடைய பிள்ளைகள் ஒருத்தர் கூட உட்கார மாட்டாங்க நிட்டு கடவுள் ஒரு பெரிய ஒரு சாபத்தை கொடுக்குறாங்க. இன்னும் பாருங்க, a man that shall not prosper in his days. ஓகே, அவர் என்ன செஞ்சாலும் அவர் ப்ராஸ்பரிட்டியே அவர் வாழ்க்கையில் இருக்காது. ஓகேயா, no man of his seed shall prosper. அவருடைய வம்சத்தில் ஒருத்தர் கூட எப்படி இருக்க மாட்டாங்க? ப்ராஸ்பரிட்டியே பார்க்க மாட்டாங்க. இது யாரை பார்த்து சொன்னாங்க கடவுள்? ஜெக்கோனியாவை பார்த்து கடவுள் சொன்னாங்க. எதுக்காக சொன்னாங்க? 800 years வார்னிங்க அக்செப்ட் பண்ணல. எரேமியா தீர்க்கதரிசி அவருடைய வாழ்க்கை டம்ல அமெண்ட் யுவர் வேஸ், வழியை மாத்து நேற்று கடவுள் வார்னிங் சொன்னாங்க, மாத்தல. அப்போ கடவுள் வந்துட்டு ஜெக்கோனியாவை பார்த்து நீ இப்படி தான் இருக்க போற சொல்றாங்க. ஆனா there is a twist again. இப்படி சொன்ன கடவுள் அவருடைய வாழ்க்கையில ஒரு டோட்டல் சேஞ்ச். மேத்யூ 1:11 பாருங்க. அதுல படிங்க, மேத்யூ 1:11. மேத்யூ ஃபர்ஸ்ட் சாப்டர்ல என்ன வரும்னா, ஜீசஸ் உடைய ஜெனரேஷன், ஜீசஸ் உடைய ஜீனியாலஜி, எப்படி இயேசு கிறிஸ்து எந்த வம்சத்திலிருந்து அவர் பிறந்தார் போட்டிருக்கோம் பாருங்க. பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகும் காலத்தில் யோசியா எக்கோனியாவையும் அவனுடைய சகோதரரையும் பெற்றான். ஓகே ஓகே, அதுக்கு முந்தின வசனம் பாருங்க. இங்கிலீஷ்ல அது 11th கவர் ஆகுது. எசேக்கியா மனேசை பெற்றான், மனாசே ஆமோனை பெற்றான், ஆமோன் யோசியாவை பெற்றான். ஓகே, இங்கிலீஷ்ல நீங்க பாத்தீங்கன்னா 11th ஐ திங்க் ஆல்ரெடி அது வந்துச்சு இங்கேயும். அண்ட் ஜோசியாஸ் பிகெட் ஜெக்கோனியாஸ். இது யார் ஜெக்கோனியாஸ்? அதே ஜெஹோயாச்சின் தான், அதே ஜெக்கோனியா தான். அவர் வந்துட்டு இப்போ எந்த ஜெனரேஷன்ல வர்றாரு? ஜீசஸ் உடைய ஜெனரேஷன்ல அவரு வர்றார் நெட்டு. ஓகே, அந்த 12th verse இங்கிலீஷ்ல பார்த்தோம்னா,
And after they were brought to Babylon, Jeconias, that is Jeconiah, he begat Salathiel. Salathiel begat Zerubbabel. Zerubbabel பற்றி நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ப்ராஃபஸியில் அந்த எருசலேம் பட்டணம் அழிஞ்சு போயிட்ட பிறகு திருப்பி எடுத்து கெட்டினது யார்? ஒன் ஆஃப் த மெயின் பர்சன்ஸ், ஜெருபாபேல். என்னாச்சு? கடவுள் என்ன சொன்னாரு? ஜெரேமியா 22:30 கம்பேர் பண்ணி பாருங்க. This man shall be childless. Okay, a man that shall not prosper in his days. அவருடைய வம்சத்துல யாருமே சரியா இருக்க மாட்டாங்க. தாவீதின் சிங்காசனத்துல ஒருத்தர் கூட உட்கார மாட்டாங்க. ஆனா கடைசியில யார் உட்கார்ந்தா? அவருடைய வம்சத்திலிருந்து இயேசு கிறிஸ்து நித்தியமாக ராஜாவா ஆனார். என்ன ஆச்சு? கடவுளுடைய இந்த கர்ஸ் வந்துட்டு என்ன ஆச்சு? ஃபுல்ஃபில் ஆகலையா? ஃபுல்ஃபில் ஆகலையா? ஓகேயா? நம்ம பார்க்கணும் இல்லையா? இப்போ பார்க்கலாம் என்ன ஆச்சு, என்ன ட்விஸ்ட் இவருடைய வாழ்க்கையில் ஆச்சுன்னுட்டு நம்ம கொஞ்சம் கவனிச்சு பார்க்கலாம். ஓகேயா? 2 ராஜாக்கள் புஸ்தகத்தில் 24:12, 2 Kings 24:12. Second Kings 24:12. அப்பொழுது யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீனும் அவன் தாயும் அவன் ஊழியக்காரரும் அவன் பிரபுக்களும் பிரதானிகளும் பாபிலோன் ராஜாவினிடத்திற்கு புறப்பட்டு போனார்கள். அவனை பாபிலோன் ராஜா தன் ஆளுகையின் 8ஆம் வருஷத்திலே பிடித்து கொண்டான். ஓகே, ஸோ இப்போ யோசித்து பாருங்க. ஆல்ரெடி நான் சொன்ன வேர்சஸ் ஞாபகம் படுத்தி பாருங்க. கடவுள் என்ன சொன்னார்? நீங்க பாவம் செஞ்சிட்டீங்க, உங்களை பாபிலோனுக்கு அனுப்பி விடுறேன். இப்போ பாபிலோன்ல நீங்க போவாம இஸ்ரேல்லே நான் இருப்பேன் அடம் பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? இஸ்ரேல்ல யாரெல்லாம் இருக்கிறீங்களோ அவங்கள நான் வந்துட்டு அட்டாக் பண்ணுவேன் கடவுள் சொல்றாங்க. ஜெகோயாக்கீன் இப்ப எங்க போறாரு? பாபிலோனுக்கு போறார். அவர் யாரு? ஈவில் கிங், மோசமான ராஜா. ஆனா எங்க போறாரு? பாபிலோனுக்கு போறார். பாபிலோனுக்கு போனா ராஜா மாதிரி இருக்கலாமா? கைதியா போனோம், கைதியா போனோம். ஓகே, இப்போ ரிலேட் பண்ண முடியுதா? இப்போ நம்மளுக்கு வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருந்தே இருக்கு. எனக்கு இந்த கஷ்டங்கள் வேண்டாம், எனக்கு இந்த கஷ்டங்கள் வேண்டாம், இந்த பாதை எனக்கு வேண்டாம் வேண்டாம். நீங்க எவ்வளோ ரிஃப்யூஸ் பண்றீங்களோ அவ்வளோ கஷ்டங்கள் நீங்க ஆட் பண்ணிட்டே வரீங்க. ஆனா இன்ஸ்டெட் திஸ் இஸ் த வே காட் ஹஸ் given டு மீ, இந்த வழிதான் கடவுள் எனக்கு வச்சிருக்கிறார். அந்த வாழ்க்கையில நீங்க போக பாருங்க, கடவுளுடைய பிளெஸிங் எடுத்துட்டு. மேபி நீங்க அந்த கடினமான வாழ்க்கை நீங்க பண்ண தப்புனால, ஏதாவது ஒரு தப்பான டெசிஷன் எடுத்ததுனால அந்த பாதையில கடவுள் உங்களை நடத்திருக்கலாம். ஓகேயா? அக்செப்ட் பண்ணி amend your ways. உங்க வாழ்க்கையில ஏதாவது தப்பானது இருந்துச்சுன்னா அதை மாத்திக்குங்க. எவ்வளோ பேர் வந்துட்டு லைக் இது வந்துட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ல நிறைய பார்க்கலாம். இந்த காலத்துல ஹஸ்பண்டை பிடிக்கல, ஒய்ஃபை பிடிக்கலன்னுட்டு இம்மீடியட் டைவர்ஸ். இன்ஸ்டெட் என்னன்னு பண்ணா எது பெட்ரு? சேஞ்ச் யுவர் லைஃப்ஸ். அக்செப்ட் பண்ணி சேஞ்ச் யுவர் லைஃப்ஸ். தப்பானது என்னெல்லாம் இருக்கோ சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சம்டைம்ஸ் வாழ்க்கையில் வேலை போயிட்டு நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கலாம்? ரொம்ப கஷ்டமான ஒரு சிச்சுவேஷன்ல போயிட்டு இருக்கலாம். அக்செப்ட் இட், அக்செப்ட் யுவர் பாவர்ட்டி. போங்க அந்த பாதையில, கடவுளை நம்பி போங்க, கடவுளுடைய வார்த்தையை நம்பி போங்க. ஓகேயா? பயங்கர சிக்னஸ் போகவே மாட்டேங்குது, அக்செப்ட் பண்ணிக்குங்க அந்த வாழ்க்கையை. ஓகே, பெயின்ஃபுல், அக்செப்ட் பண்ணிக்குங்க, கடவுள் மாத்துவார். ஓகேயா? வில் கோ ஃபார்வர்ட். ஜெகோயாக்கீம் இதுன்னுட்டு திருப்பி ஜெகோயாக்கீன் கடவுள் வந்துட்டு பாபிலோன் தேசத்துக்கு சிறையா போயிட்ட பிறகு அவர் கைதியா தூக்கி ஜெயில தான் போடுவாங்க ராஜாவை. அவரை மட்டும் இல்லை, அவங்களுடைய அம்மா, அவங்களுடைய சர்வன்ஸ், அவங்களுடைய பிரின்சஸ் எல்லாரையும் கடவுள் வந்து கூப்பிட்டுட்டு போயிடுவார். ஓகே, ஸோ அப்போ ஜெரேமியாருக்கு கடவுள் இன்னொரு தீர்க்க தரிசனம் தருவாங்க. ஓகே, ஜெரேமியா 24:8.
இது தீர்க்க தரிசனம் வந்துட்டு என்னன்னா 2 ஃபிக் ட்ரீ 2 ஃபிக்ஸ் கடவுள் காமிப்பாங்க. ஃபிக் ட்ரீயை ஃபிக்னா என்ன? அத்திமரம். ஓகே, 2 அத்திமரத்தை காமிப்பாங்க. அதில் ஒரு அத்திமரம் வந்துட்டு எப்படி இருக்குன்னா நல்லாவே இருக்காது, இன்னொரு அத்திமரம் நல்லா இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் ஈவில படிச்சிருவோம், அப்புறமா குட்டை படிக்கலாம். ஸோ ஈவில் இப்போ ஜெஹோயாக்கின்னு பிடிச்சிட்டு போயிட்ட பிறகு யூதா தேசத்தில் யார் பாபிலோன் ராஜா வந்துட்டு ஒரு ராஜாவை அப்பாயிண்ட் பண்ணிட்டு போவார்னா ஜெதேக்கியாவை. ஓகே, ஸோ கடவுள் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். 8வது வசனத்தை பாருங்க. புசிக்கத்தகாத கெட்ட அத்திப்பழங்களை தள்ளி விடுவது போல நான் சிதேக்கியா என்கிற யூதாவின் ராஜாவையும் அவனுடைய பிரபுக்களையும் இந்த தேசத்திலே மீதியான எருசலேமின் குடிகளையும் எகிப்து தேசத்தில் குடியிருக்கிறவர்களையும் தள்ளிவிட்டு ஓகே 9வது வசனத்தையும் படிங்க. அவர்களுக்கு தீமை உண்டாக அவர்களை பூமியில் உள்ள எல்லா ராஜ்யங்களிலும் அலைந்து திரிந்தவர்களாகவும் நான் அவர்களை துரத்திவிட்ட எல்லா இடங்களிலும் நிந்தையாகவும் பழமொழியாகவும் வசை சொல்லாகவும் சாபமாகவும் வைத்து 10வது வசனத்தை அவர்களுக்கும் அவர்கள் பிதாக்களுக்கும் நான் கொடுத்த தேசத்தில் அவர்கள் இராதபடிக்கு நிர்மூலமாக மட்டும் அவர்களுக்குள்ளே பட்டயத்தையும் பஞ்சத்தையும் கொள்ளை நோயும் அனுப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓகே, இப்போ ஜெஹோயாக்கின் போயிட்டாரு. ஜெதேக்கியா பாபிலோன் போவாம இஸ்ரேல்லே இருந்துட்டு அவர் ராஜாவா மாறிட்டார். அவரை பார்த்து கடவுள் என்ன சொன்னாரு படிச்சோம் இல்லையா? அவங்களுக்கு வெறும் சாபம் தான் இருக்கு. எதுக்கு? கடவுளுடைய வார்த்தையை கேட்கல. ஸோ அப்போ அவங்களுக்கு வெறும் சாபம் தான். நீங்கள் இருக்கிற இடத்துல ஃபேமின் வரும், பெஸ்டிலன்ஸ் வரும், நீங்கள் கம்ப்ளீட்டாக கன்சியூம் ஆகிற வரைக்கும் நான் உங்களை விட்டு வைக்க மாட்டேன்னுட்டு கடவுள் சொல்கிறாங்க. ஆனால் ஒபே பண்ணவங்களுக்கு கடவுள் என்ன பிளெஸ்ஸிங் வச்சுருக்கிறாங்கன்னுட்டு நம்ம பார்க்கலாம். 1வது வசனம் பார்ப்போம். 24:1 ஜெரமியா 24:1. பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சர் யோயாக்கிம் குமாரனாகிய எகோனியா என்கிற யூதாவின் ராஜாவையும் யூதாவின் பிரபுக்களையும் எருசலேமில் உள்ள தச்சரையும் கொல்லரையும் சிறைப்பிடித்து பாபிலோனுக்கு கொண்டு போன பின்பு இதோ கர்த்தருடைய ஆலயத்தின் முன் வைக்கப்பட்டிருந்த அத்திப்பழங்களுள்ள 2 கூடைகளை கர்த்தர் எனக்கு காண்பித்தார். ஒரு கூடையிலே முதல் 5வது வசனம் ஸ்ட்ரைட்டா படிச்சிருங்க. நான் இவ்விடத்திலிருந்து கல்தேயர் தேசத்துக்கு சிறைப்பட்டு போகவிட்ட யூதரை நான் இந்த நல்ல அத்திப்பழங்களுக்கு ஒப்பிட்டு அவர்களுக்கு நன்மை உண்டாக அவர்களை அங்கீகரிப்பேன். கடவுள் என்ன ப்ராமிஸ் பண்ணாரு? யாரு பாபிலோனுக்கு தேவனுடைய வார்த்தையை கேட்டு போனாங்களோ அவங்கள என்னன்ட்டு நல்ல அத்திப்பழம், குட் ஃபிக்ஸ், அவங்கள நான் என்ன பண்ணுவேன்? so will I acknowledge them. ஓகே, நான் அவங்கள அங்கீகரிப்பேன். I will accept them னுட்டு கடவுள் வந்துட்டு இங்க ப்ராமிஸ் பண்றாங்க. யாருக்கு? கடவுளுடைய வார்த்தையை கேட்டவங்களுக்கு மட்டும்தான். 6வது வசனத்தை படிப்போம். அவர்களுக்கு நன்மை உண்டாக நான் என் கண்களை அவர்கள் மேல் வைத்து அவர்களை இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணி அவர்களை கட்டுவேன், அவர்களை இடிக்க மாட்டேன், அவர்களை நாட்டுவேன், அவர்களை பிடுங்க மாட்டேன். ஓகே, யோசித்து பாருங்க, நல்ல பிளெஸிங்ஸ் இல்லையா? என்னன்னு பண்ணுவாங்க கடவுள்? அவங்கள நான் பிடுங்க மாட்டேன். I will not pull them down, I will plant them and I will not pluck them up. ஓகே, அப்போ கடவுளுடைய வார்த்தையை கேட்டு போனவங்களுக்கு கடவுள் என்னன்னு சொல்றார்? I will bless them. ஆனாலும் யோசித்து பாருங்க, ஜெஹோயாக்கின் யாரு? ஒரு கெட்ட மனுஷன். அந்த கெட்ட மனுஷன் தேவனுடைய வார்த்தையை கேட்ட பிறகு அவனை பார்த்து கடவுள் என்ன சொல்றான்? I will not pull you down. ஓகே, I will plant you, I will plant you நெட்டு. அப்போ உங்க வாழ்க்கையில கஷ்டமான சூழ்நிலையில இருந்து கடவுளை சைட்ல நீங்க திரும்பும்போது காட் என்ன சொல்றாங்க? I will not, தாங்க முடியாத கஷ்டம் இருக்கும், I will not pull you down, I will plant you னுட்டு தான் கடவுள் ப்ராமிஸ் பண்றாங்க. ஓகே, ஸோ ஜெகோனியா அவர் வந்துட்டு பண்ண ஃபர்ஸ்ட் குட் திங் என்னன்னா பாபிலோனுக்கு போனது தான். ஓகே, பாபிலோனுக்கு போனது தான். தட் வாஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃபார் ரிப்பென்டன்ஸ். நீங்க எந்த சிச்சுவேஷன் உங்க
கிறிஸ்டியன் லைஃப்பில் நீங்கள் எந்த சுச்சுவேஷனில் வேணால் இருங்க, இப்போ மோசமான சுச்சுவேஷனில் வேணால் இருங்க, அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் எடுத்தாலே போதும். நம்மளுடைய ராஜா மிச்ச வேலையை அவர் பார்ப்பார் இல்லையா? ஈவன் இன்னைக்கு சங்கீதம் 23 நம்ம படித்தோம். அதில் ஒன் ஆஃப் த ஐ திங்க் 3rd verse ஃபார் ஹீ வில் லீட் மீ இன் த பாத்ஸ் ஆஃப் ரைச்சஸ்னஸ் ஃபார் ஹிஸ் நேம் சேக். அவருடைய நாமத்துக்காக நம்மளை ரட்சிப்பின் பாதையில் அவர் நடத்துவார். ஒரு ஸ்டெப் நீங்கள் எடுங்க, அவர் நடத்துவார், உங்களுடைய வாழ்க்கையே மாற்றிடுவார். ஓகே, ஸோ அதுதான் இங்கே பிளெஸ்ஸிங்காக இருந்துச்சு. ஓகே, ஸோ இன்னும் அந்த போகிற குரூப்பை பார்த்து கடவுள் இன்னும் என்னன்னு சொன்னார்ன்னு பாருங்க. 5வது வசனத்தை பார்ப்போம். நான் இவ்விடத்திலிருந்து கல்தேயர் தேசத்துக்கு சிறைப்பட்டு போகவிட்ட யூதரை நான் இந்த நல்ல அத்திப்பழங்களுக்கு ஒப்பிட்டு அவர்களுக்கு நன்மை உண்டாக ஜெரமியா 29:5 இல்லையா? இது படிச்சிட்டோம். 29:5 build the houses. ஓகே, நீங்கள் வீடுகளை கட்டி குடியிருந்து தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனியை சாப்பிடுங்கள். ஓகே, அப்போ ஒரு கஷ்டமான சிச்சுவேஷன்ல நம்ம போயிட்டு இருக்கிறோம். உங்களுடைய நார்மல் லைஃப் லீட் பண்ணுங்க, அதிலே இருக்காதீங்க. பழசு, எனக்கு இப்படி கஷ்டம் இருக்கே, கடவுள் எப்படி இது எதுக்கு இது அலோவ் பண்ணிட்டாரு, எதுக்குன்னுட்டே புலம்பியே சில பேர் அப்படியே இறந்து போயிடுறாங்க. ஓகே, ஆனால் கடவுள் அப்படி சொல்லலை. போங்க, உங்களுடைய கேர்ஸில் நீங்கள் போங்க, அங்கே போயிட்டு வீடை கட்டுங்க. ஓகே, கார்டனை போடுங்க, அப்படின்னா வேலை செய்யுங்க, உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் பண்ணுங்க. ஒரு நார்மல் லைஃப்பை லீட் பண்ண நீங்கள் பிளான் பண்ணுங்க. 6வது வசனத்தை பாருங்க. நீங்கள் பெண்களை விவாகம் பண்ணி குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்று உங்கள் குமாரருக்கு பெண்களை கொண்டு உங்கள் குமாரத்திகளை புருஷருக்கு கொடுங்கள். இவர்களும் குமாரரையும் குமாரத்திகளையும் பெறட்டும். நீங்கள் அங்கே குறுகாமல் பெருகி. ஓகே, நீங்கள் இருக்கிற சிச்சுவேஷனில் உங்களுடைய வேலை என்னென்ன இருக்கோ, பிள்ளைங்களை பார்க்கணும், அது இது என்னெல்லாம் பண்ணணுமோ, ஜஸ்ட் கோ ஆன் வித் யுவர் லைஃப். புலம்பிட்டே இருக்காதீங்க தான் இங்க கடவுளுடைய வசனம் சொல்லியிருக்கு. 7வது வசனம் பாருங்க. நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணின பட்டணத்தின் சமாதானத்தை தேடி அதற்காக கர்த்தரை விண்ணப்பம் பண்ணுங்கள். அதற்கு சமாதானம் இருக்கையில் உங்களுக்கும் சமாதானம் இருக்கும். பாபிலோன் இவங்கள சிறையா பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அவங்கள பார்த்து கடவுள் என்ன சொல்றாங்க? அந்த பட்டணம் நல்லா இருக்கட்டும் ப்ரேயர் பண்ணுங்க. ஓகே, அதுல சமாதானம் இருக்கட்டும் ப்ரேயர் பண்ணுங்கன்னு கடவுள் சொல்றாங்க. எவ்வளவு பேர் பண்ணுவோம்? ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போமே, ஆஃபீஸில் பாஸ் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறார். ஓகேயா, அவருக்கு போய் சமாதானம் வரட்டும் நம்ம ப்ரேயர் பண்ணா எப்படி இருக்கும்? நல்லாவே இருக்காது இல்லையா? கடவுள் சொல்றது அதுதான். நீங்க நல்லா இருக்கணும்னா அந்த பாபிலோன் நல்லா இருக்கட்டும், ப்ரேயர் பண்ணுங்க. இதுதான் கடவுள் சொல்லியிருக்கிறார். அப்போ கடவுள் என்ன சொல்றார்? உங்க வாழ்க்கையில நல்லதாவே யோசித்து போங்க. ஓகே, கெட்டது நடந்தாலோ கோ ஃபார்வர்ட் இன் ஃபேத். கடவுளுடைய வசனத்தை பிடிச்சிட்டு நீங்க போங்கன்னுட்டு தான் சொல்றாங்க. இப்போதான் நம்ம 11th வேர்ஸுக்கு, நம்ம ஃபேவரட் வேர்ஸுக்கு நம்ம வரோம். இந்த சிச்சுவேஷன் எப்படி கடவுளுடைய வார்த்தையை நம்பி ஓகே பாபிலோனுக்கு போயிருக்கிறாங்க. ஓகே, நம்ம லைஃபுக்கு நம்ம பார்க்கணுன்னா நம்ம வாழ்க்கையில தப்போ ஏதோ செஞ்சு ஒரு கஷ்டமான சிச்சுவேஷன் நம்ம லைஃப் போயிட்டு இருக்கு. அந்த டைமை பார்த்து கடவுள் என்ன சொல்றாரு பாருங்க. 10வது வசனம் 29:10. பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்துக்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல்வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓகே, கடவுள் என்ன சொல்றாரு? நான் உங்களுக்கு 70 years கஷ்டம்தான் பட போறீங்க, வழியே இல்லை. ஓகேயா, உங்களுக்கு வியாதி இருக்கதான் போகுது. ஓகே, ஆனால் ஒரு டைம் வரும். அது எந்த டைம், என்ன டெஃபினேஷன், ஓகே நம்மளுக்கு தெரியல. ஆனால் கடவுளுடைய இட்டர்னிட்டி லைஃப்ல நம்மளுக்கு பிளான் கடவுள் வச்சிருக்கிறார். ஓகே, ஸோ 11வது வசனத்துக்கு இப்போ வருவோம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று
கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. இப்போ உங்களுடைய பிராக்டிக்கல் லைஃபுக்கு இந்த வசனத்தை நீங்க அப்ளை பண்ணுங்க. எவ்வளோ கஷ்டமான சிச்சுவேஷன் உங்க லைஃப் போயிட்டு இருக்கு, ஓகே, எவ்வளோ கடினமா இருக்கு, ஓகேயா, தாங்க முடியாத லெவலுக்கு இருக்கு. ஆனா கடவுள் என்ன சொல்றார், இப்படியெல்லாம் நான் உங்களை கூப்பிட்டு போயிருக்கிறேன் இல்லையா, எதுக்காக? For I know the thoughts that I think toward you, say the Lord, thoughts of peace, சமாதானத்துக்காகத்தான். ஓகேயா, இந்த கடினமான ஒரு பாதையில நீங்க போகாம இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை ஜெதேக்கியாவை போல முடிஞ்சிருக்கும். என்ன? அழிவுல போய் முடிஞ்சிருக்கும். ஆனா நான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கிற பாதை கடினமா இருக்கு, ஆனா இது உங்களை அழிக்கிறதுக்காக இல்ல, உங்களுடைய சமாதானத்துக்காக. ஓகே, கடவுளுடைய பிளான் பயங்கரம். கடவுளுடைய பிளான் பயங்கரம். எதுக்கு? நீண்டிய சமாதானத்துக்காகத்தான் கடவுளுடைய பிளான் உங்களுக்காக வச்சிருக்கிறாங்க. ஓகே, அந்த பாதையில நடுங்க. ஓகே, அதுதான் blessing. Okay, for I know the thoughts that I think toward you, say the Lord, thoughts of peace and not of evil, to give you an expected end. 12th verse படிங்க. அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். எவ்வளவு blessing பாருங்க. அந்த வாழ்க்கையில நீங்க போகும்போது என்னைய பார்த்து நீங்க கூப்பிடுங்க, நான் ஆன்சர் பண்ணுவேன். ஆனா எனக்கு இந்த வாழ்க்கையே வேண்டாம் 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 நீ இருக்கும்போது கடவுள் ஆன்சர் பண்ண மாட்டார். அக்செப்ட் பண்ணுங்க. அக்செப்ட் பண்ணி போகும்போது உங்களுடைய பிரேயர்ஸ் ஐ வில் ஆன்சர் யூ சொல்லியிருக்கிறாங்க. 13வது வசனத்தை பாருங்க. உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். ஓகே, இந்த வாழ்க்கை எப்படி இருக்கணும்? கடவுள் மேல கம்ப்ளீட் சரண்டர். கம்ப்ளீட் சரண்டர் டு காட். கம்ப்ளீட்டா நீங்க சரண்டர் பண்ணும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க? கடவுளை நீங்க அடைவீங்க. You shall seek me and find me. எப்போ கடவுளை நீங்க கண்டுபிடிக்கிறீங்களோ உங்களுடைய வாழ்க்கை இஸ் a success. நீங்க கஷ்டப்பட்டு இந்த வாழ்க்கையில ஓகே முதுவலியோ என்ன ப்ராப்ளமோ ஓகே என்ன ட்ரபிளோ வாழ்க்கையில பட்னியோ என்ன வேணா இருக்கட்டும், கடவுளை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை இஸ் a success. ஓகே, ஸோ ஜெக்கோனியா வாழ்க்கையில் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அவர் எடுத்தாரு, அக்செப்ட் பண்ணாரு. நான் ராஜாவா இல்லாம நான் ஒரு அடிமையா நான் போறேன்னுட்டு அவருடைய வாழ்க்கையில் என்ன நடந்துச்சுன்னுட்டு மத்தேயு 1:12 பாருங்க. கடவுள் என்ன கேர்ஸ் கொடுத்திருந்தாரு? சைல்ட்லெஸ்ஸா நீ இருப்ப, முன்னேறவே மாட்டேன்னுட்டு கடவுள் சொன்ன ஒரு இப்போ 12வது வசனத்துல நீங்க பாருங்க. அந்த ஸ்லைட் ஒன்று அனுப்பி விட்டுருந்தேன். ப்ளீஸ் பி ரெடி வித் தட் பிபிடி. சாரி 12 வேண்டாம், இது ஆல்ரெடி படிச்சிட்டோம். என்னன்னா ஜெக்கோனியாஸ் பிகாட் சலாத்தியல். எதுக்கு? கடவுளை பிடிச்சிட்டார். ஓகே, எப்படி பிடிச்சாருன்னுட்டு நம்ம நல்லா பார்க்கலாம். 1 Chronicles 3:17 and 18. அவருக்கு எவ்வளோ பிள்ளைகள் இருந்துச்சுன்னுட்டு பாருங்க. கட்டுண்ட எகோனியாவின் குமாரர் சலாத்தியேல். அடுத்த வசனமும் பாருங்க. மல்கிராம், பெதேயா, செனாசார், எகமியா, ஒசாமா, நெதபியா என்பவர்கள். சைல்ட்லெஸ்ஸா நீ போவன்னுட்டு இருந்தவருக்கு எவ்வளோ பிள்ளைகள் எண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட 7 பிள்ளைகள். ஓகேயா, ஆனால் இன்னொரு அமேசிங் திங், நான் எதுக்கு ஐ பிலீவ் ஜெக்கோனியா பரலோகத்தில் இருப்பாருன்னுட்டு, எதுக்குன்னா அந்த ஒரே ஒரு ஸ்டெப் சேஞ்ச் ஆனதுனால. ஓகே, ஸோ இப்போ இந்த ஸ்லைடை பாருங்க. பிள்ளைகளுடைய பேரை நீங்க பார்த்தீங்களா? ஓகே, அந்த ஒரு பேருக்கு இஸ்ரேலருங்க சும்மா பேர் வைக்க மாட்டாங்க, அதுக்கு பின்னாடி ஒரு மீனிங் இருக்கும். ஓகே, அவருடைய ஃபர்ஸ்ட் பேர் அங்க 1 Chronicles 3:17 பார்த்தீங்கன்னா அசீர். அது ஹீப்ரூவில் என்ன பேருனா பிரிசனர். அப்படி எப்படி போனாரு? ஒரு ஜெயிலு கைதியா போனார். அவருடைய அதை அக்செப்ட் பண்ணி அந்த லைஃபை அக்செப்ட் பண்ணி போனாரு. என்னுடைய பிள்ளையுடைய பேர்
பிரிசனர் நிட்டு வச்சார். ரெண்டாவது அது ஃபர்ஸ்ட் செகண்ட்னு தெரியல, சில பேர் சொல்றாங்க சலாத்தியல் தான் ஃபர்ஸ்ட் சன்னுட்டு. ஓகே, அது நம்மளுக்கு இப்போ தேவையில்லை. சலாத்தியலுடைய பேருடைய மீனிங் என்ன? ஐ ஹாவ் ஆஸ்க்ட் காட், கடவுள்கிட்ட நான் கேட்டேன். அதுக்கு தான் சில பேர் சொல்றாங்க பிள்ளைகள் நெட்டு, எனக்கு பிள்ளைகள் கொடுங்க நெட்டு கடவுள்கிட்ட நான் கேட்டேன்னு சொல்றாங்க. ஸோ காட் கேவ் ஹிம் சலாத்தியல், அவருடைய பேரை ஐ ஆஸ்க்ட் காட் நெட்டு இருக்கு. நெக்ஸ்ட் மல்கிராம், மல்கிராம் கிங் ஆஃப் எ ஹை ஒன். ஓகேயா, அப்போ அவர் என்னன்னு சொல்றாரு? கடவுளை எக்ஸால்ட் பண்ணி கிங் ஆஃப் எ ஹை ஒன். நெக்ஸ்ட் பேர் பெதாயா, ஜா as ransomed. ஜானா யாருன்னா யெகோவா. யெகோவா has ransomed அப்படின்னா எனக்காக அவர் ஒரு பலியா அவர் இருக்கிறார் நிட்டு கம்ப்ளீட் காஸ்பெல் அவர் புரிஞ்சிட்டார். ஓகேயா, ஸோ அர்த்த பிள்ளையுடைய பேர் பாருங்க ஷெனாசார், அது பாபிலோன் ஒரிஜினா, அது எதுக்காக வச்சாங்கன்னு தெரியல. ஓகே, இன்னும் அர்த்த பிள்ளைகளுடைய பேர் ஜெகாமியா, ஜெஹோவா வில் ரைஸ், ஜா வில் ரைஸ். கடவுள் தான் அவருடைய வாழ்க்கை முதலா இருந்துட்டு கடவுள் he will rise னுட்டு அவர் பேரை வச்சிட்டாரு. ஒஷாமா, ஒஷாமா அர்த்த பிள்ளையுடைய பேர். ஜெஹோவா has heard, கடவுள் என்னுடைய என் பிரேயரை கேட்டார். போட்டிருந்துச்சு இல்லையா ப்ராமிஸ் 29, 11, 12, 13ல, ஐ வில் ஆஸ்க், ஐ வில் கால் அண்ட் ஹீ வில் ஆன்சர் மீ. கடவுள் என்னுடைய பேரை என்னுடைய பேச்சை கேட்டார். நெதாபியா லார்ஜ் சி ஆஃப் ஜா அப்படின்னா ஓகே, கடவுள் வந்துட்டு he was so generous towards me, he was so generous towards me னுட்டு சொல்றார். ஓகே, அப்போ ஜெகோனியா மாறலையா? அவருடைய லைஃப்ல அவர் காமிச்சிட்டாரு தட் he has changed னுட்டு அவர் ப்ராமிஸ் பண்ணிட்டாரு. ஓகே, அதுதான் கடவுள் சொன்னபடி ஜெரேமியா 29, 11, 12, 13 அவருடைய வாழ்க்கையில ஃபுல்ஃபில் ஆச்சு. போவ போவ இன்னும் என்ன ஆகுது? ஓகே, எவ்வளோ வருஷம் அவர் சரியா இருந்தாருன்னுட்டு நம்ம பார்க்கலாம். 2 Kings 25, 27 பாருங்க. 2 Kings 25, 27. யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீனுடைய சிறையிருப்பின் பின் 37ஆம் வருஷம் 12ஆம் மாதம் 27ஆம் தேதியிலே ஏவில் மொராதாக் என்னும் பாபிலோன் ராஜா தன் ராஜாவான வருஷத்திலே யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீனை சிறைச்சாலையிலிருந்து புறப்பட பண்ணி அவன் தலையை உயர்த்தி. ஓகே, என்ன பண்ணாங்க? 37 இயர்ஸ் கஷ்டப்பட்டார் ஜெயில. ஓகே, ஆனா என்ன பண்ணாங்க? ஈவெல் மெரோதாக் ராஜா வந்துட்டு அவரை ரிலீஸ் பண்ணாங்க. ரிலீஸ் பண்ணி டைம் ஆனதுனால 28, 29, 30ல நம்ம பார்த்தோம்னா ராஜாவின் பந்தியில் ராஜாவின் டேபிள்ல உக்காந்துட்டு சாப்பிட்றதுக்கு காட் பெர்மிட் பண்ணாங்க. ஓகே, வேணா 30th verse மட்டும் நம்ம இல்ல 28 மட்டும் படிப்போம். அவனோட அன்பாய் பேசி அவனுடைய சிங்காசனத்தை தன்னோட பாபிலோனிலிருந்து ராஜாக்களின் சிங்காசனங்களுக்கு உயரமாக வைத்து. ஓகே, ஸோ கடவுள் என்ன பண்ணாங்க? கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபார்மேஷன் கொண்டு வந்தாங்க அவருடைய லைஃப்ல. கைண்டா பேசினாங்க. யாரு? எதிரி கைண்டா பேசினாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க? அவருக்கு ஒரு சிங்காசனத்தை கொடுத்தாங்க. சிங்காசனத்தை கொடுத்து கிங்டம்ல ஒரு பார்ட்டா அவரை அக்செப்ட் பண்ணாங்க. ஓகே, ஸோ அது மாதிரி ஒரு பிளெஸ்ஸிங். இன்னும் அவருக்கு ஒரு அலோவன்ஸ், டெய்லி அவருக்கு வந்துட்டு ஸ்பெஷல் ஃபுட் அவருக்கு வரணும் நெட்டு அலோகேட் பண்ணாங்க. அவருடைய ப்ரெசன்ட் க்ளோத்ஸை மாற்றி பர்பிள் கார்மெண்ட்டை கொடுத்தாங்க நெட்டு. நம்ம பிளெஸ்ஸிங்ஸ் மேலே பிளெஸ்ஸிங்ஸ் அவருடைய வாழ்க்கையில் பார்த்தோம். ஆனால் எவ்வளோ இயர்ஸ் கஷ்டப்பட்டாரு? 37 இயர்ஸ் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். ஆனால் நம்புங்க, சேஞ்ச் அமெண்ட் யோர் வேஸ் நெட்டு தான் கொடுத்துருக்குறாங்க. இவர் மட்டும் இல்லை, ஜெகோனியா கூட இன்னொரு குரூப் கூட போனாங்க. நிறைய ஜனங்க அவர் கூட போனாங்க. ஓகே, அவங்களுக்கு எல்லாருக்கும் பிளெஸ்ஸிங்ஸ் இருந்துச்சு. எஸ்தர் 2nd chapter 6th verse பாருங்க. எஸ்தர் கூட யாரெல்லாம் இருந்தாங்க? மொர்தெக்காய் அவங்கெல்லாம் இருந்தாங்க இல்லையா? அவங்க எந்த குரூப்போட சேர்ந்து இருந்தாங்கன்னு பாருங்க. அவன் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சர் யூதாவின் ராஜாவாகிய யெகோனியாவை பிடித்து கொண்டு போகிற போது அவனோடு கூட எருசலேமிலிருந்து பிடித்து கொண்டு போகப்பட்டவர்களில் ஒருவனாய் இருந்தான்.
ஓகே, அப்போ எஸ்தர் மொர்தெக்காய் எந்த குரூப்ல அவங்க போனாங்க பாபிலோனுக்கு? ஜெக்கோனியா கூட அவங்களும் ஒபீடியண்டா இருந்து போனாங்க. எஸ்தர் அங்க என்ன ஆனாங்க? ராணி. யா, ஒபீடியண்டா இருந்தாங்க, ஒபீடியண்டா இருந்தாங்க. இன்னும் யோசித்து பாருங்க, நெஹேமியா எங்க வேலை செஞ்சுட்டு இருந்தாரு? ராஜாவின் வீட்டுல தான். எதுக்கு? தப்பு பண்ணி கடவுள் பனிஷ் பண்ணாங்க, அக்செப்ட் பண்ணி போனாங்க. ஓகேயா? ஸோ அங்க அவங்க பிளெஸ்ஸிங்கா இருந்தாங்க. இங்க அந்த ஹாமான், எஸ்தர் ஸ்டோரி எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஹாமான் என்ன பண்ணாரு? எல்லா யூத ஜனங்களும் அழிச்சிடணும். யாரு அழிக்க பாக்குறாங்க? கடவுளுக்கு ஒபீடியண்டா இருந்து போனோன்னுட்டு அவங்கள பார்த்து கடவுள் அவர் என்ன பண்ணாரு? அழிக்கணும்னு பார்த்தாரு. யார் அழிஞ்சு போனாங்க? ஹாமான் தான் அழிஞ்சு போனாங்க. கடவுள் விட்டாங்களா? விட்டு வைக்கல. கடைசியில மொர்தெக்காய் என்ன ஆனாரு? எஸ்தர் 10:3. யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவாகிய அகாஸ்வேருக்கு இரண்டாவதானவனும் யூதருக்குள் பெரியவனும் தன் திரளான சகோதரருக்கு பிரியமானவனுமாய் இருந்ததும் அன்றியும் தன் ஜனங்களுடைய நன்மையை நாடி தன் குலத்தாருக்கெல்லாம் சமாதானம் உண்டாக பேசுகிறவனுமாய் இருந்தான். ஓகே, மொர்தெக்காயும் என்ன ஆனாரு? ஃபர்ஸ்ட் கேட்ல உட்கார்ந்து இருந்தாரு, இப்போ த்ரோன்ல உட்கார்ந்து இருக்கிறார். ஒபீடியன்ஸ்க்கு எவ்வளோ பிளெஸிங்ஸ்! சிங்கிள் ஒபீடியன்ஸ்க்கு எவ்வளோ பிளெஸ்ஸிங்! அதே இது ஜெதேக்கியா லைஃப் ஸ்டோரியை நம்ம எடுத்துட்டு போனோம்னா என்ன ஆகும்? எவ்வளோ கர்சஸ் அவருக்கு. ஓகே, ஜெஹோயக்கிம் ஜெக்கோனியாக்கு முன்னாடி இருந்த ராஜா, அவரை கடவுள் என்ன சொன்னார்னா, நாய் அவரை சாப்பிடும். எதுக்கு? தீமையா போனவர். ஓகேயா? ஸோ என்ன ஸ்ட்ரகிள்ஸ் உங்க வாழ்க்கையில் இருந்தாலும் ஒபீடியன்ஸ் இஸ் ஃபர்ஸ்ட். ஒபீடியன்ஸ் இஸ் ஃபர்ஸ்ட். ஓகேயா? ஸோ அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற பிளெஸ்ஸிங் படித்து நம்ம முடிச்சிருவோம். ஐசியா 55:6 11 வரைக்கும் படித்து அப்படியே முடிச்சிருவோம். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். எதுக்கு கடவுளுடைய வசனத்து மேல அவ்வளோ ஒபீடியன்ஸா இருக்கணும்னா அந்த 11வது வசனத்தை பாருங்க. கடவுள் ஒரு வார்த்தை உங்களுக்கு பிளெஸ்ஸிங்னு சொல்லிட்டா எத்தனை ஹாமான் எத்தனை ராஜாங்கள் வந்தாலும் உங்களை ஒண்ணுமே செய்ய முடியாது. இட் ஷல் நாட் ரிட்டர்ன் அன்டு மீ வாய்ட் பட் இட் ஷல் அக்கம்ப்ளிஷ் தட். கடவுளுடைய வார்த்தை இட் வில் கெட் அக்கம்ப்ளிஷ்ட் that which I please and it shall prosper in the thing whereto I send it. Okay, திருப்பி 8 and 9 நான் படிக்கிறேன். For my thoughts are not your thoughts. உங்களுக்கு இப்போ சமாதானம் வேற மாதிரி நீங்க தேடிட்டு இருக்கணும். ச்சே, இப்படி இருந்தால் நல்லா இருந்திருக்குமே, இப்படி ஆகாம இருந்தால் நல்லா இருந்திருக்குமே, எனக்கு இந்த இப்படி இப்போ இருந்தால் நல்லா இருந்திருக்குமே நிட்டு நீங்க ஆசைப்பட்டிருந்திருக்கலாம். ஆனா கடவுள் சொல்றார் என்னுடைய வழியில பாரு. ஓகே, for my thoughts are not your thoughts neither are your ways my ways. நான் இப்படிதான் போகணும், நான் பிளான் பண்ணியிருந்தேன், வாழ்க்கையே இப்படி ஆயிடுச்சுப்பா. ஆனா that is God's plans. For as the heavens are higher than the earth so are my ways higher than your ways and my thoughts than your thoughts, not to destroy you but to keep you. Okay, so இந்த ஒரு பெரிய blessings வச்சிருக்கிறாங்க. Let obedience be our way.
ஆமென்.